வணக்கம். இது ஆடியோ நூலகம். ஆடியோ நூலகத்துக்கு வருகை தந்த உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிறு நினைவுபடுத்துதல். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். அதே மாதிரி இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கேட்டிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், கேளுங்க. அப்படியே இந்த லைக் பட்டனையும் பெல் பட்டனையும் தட்டிட்டிங்கன்னா இன்னும் ரொம்பவே ஹாப்பி. இப்போது கதைக்குள்ளே போகலாமா? என் மனம் உன்னிடம் மட்டும் 5ஆம் பாகமும் இறுதி பாகமும் இது. வெளியில் ராமலிங்கத்திடம் நின்று ரமேஷிடம் சென்றவர், மீனாட்சிக்கு கூட மானசா பொண்ணை பிடிச்சிருச்சு. என்ன அந்த பொண்ணு சீரியலே பார்க்காதாமா? அதுதான் ஒரு குறை. பார்த்துருந்தா நானும் ஏதாவது பேசி பொழுது போகும். எதில் ஒத்து போகுதோ இல்லையோ, உங்கள் அம்மாவுக்கும் அவளுக்கும் இதில் நல்லா பொருத்தம் என்று ஈஸ்வரி பெருமூச்சு விட்டு போக, ஆனால் டேய், உலகத்திலேயே இப்படியெல்லாம் மருமக தேடுற குடும்பம் உன்னோட தத்தாண்டா இருக்கும் என்று வாய்விட்டே சிரித்து விட்டான் ஆனந்த். விஜய் செல்லை பார்த்து கொண்டிருக்க, என்ன சிஸ்டர்கிட்ட இங்கே நடந்ததெல்லாம் ஒப்பிச்சிட்டியா என்று ரமேஷ் கேலி செய்ய, இப்போ தான் தமிழ்கிட்டையும் பேசினேன். காலையில் மானசாவை கூப்பிட வரேன்னு சொன்னார். நான் தான் நாளை சண்டே ஆச்சே, நானே கொண்டு வந்து விடுறேன்னு சொல்லிட்டேன். மொழியையும் கூட்டிகிட்டு போனா அவங்க வீட்லேயும் கல்யாணத்தை பற்றி பேசிடலாம் என்று தீவிரமாக கூற, மெய் சிலிர்க்குது நண்பா, என் கல்யாணத்தில் உனக்கு இவ்வளவு ஆர்வமா என்று ரமேஷ் வராத கண்ணீரை துடைக்க, உன்னை விட எங்களுக்கு தாண்டா ஹாப்பி. அதுவும் மானசாங்கிறப்போ மொழிக்கு அவ்வளவு சந்தோஷம். லவ் சொல்கிறது சண்டை போட்டுக்கிறது தான் உங்கள் பஞ்சாயத்து, அதில் நாங்கள் தலையிட மாட்டோம். ஆனால் மேரேஜ் எல்லாம் எங்கள் பொறுப்பு. பார் எப்படி தீயா வேலை செய்கிறோம்னு என்றான் விஜய். அப்போ மானசாவை கூட்டிகிட்டு போயிடுவீங்களா என்று ரமேஷின் குரல் உள்ளே போக, பாருடா ஒரு 10 நாள் பொறுத்துக்க மாட்டியாக்கும், வேணுன்னா ஒரு செல்ஃபோன் வாங்கி கொடு என்று ஆனந்த் ஐடியா கொடுக்க, நண்பா உன் அனுபவத்தெல்லாம் சொல்லி எனக்கு ஹெல்ப் பண்ணுற, தேங்க்ஸ் என்று கட்டிப்பிடித்தவன், சாரி இனி உங்களெல்லாம் கட்டிப்பிடிக்க மாட்டேன் என்று சட்டையை உதறிக்கொண்டான். ரொம்ப பண்ணுற நண்பா நீ என்றான் ஆனந்த். மறுநாள் காலையில் மானசாவை அழைக்கவென விஜயும் மொழியும் வர அவர்களுடன் கிளம்பினாள் மானசா. செல்லம்மாள் அளவில்லாத சந்தோஷத்துடன் வழி அனுப்பி வைத்தார். அவரையும் இவள் உடன் அழைக்க, நீ போ, இங்கே கல்யாண வேலை நிறைய இருக்கு, அப்புறமா வரேன் என்று விட்டார். மெயின் ரோட்டை கடக்கும் முன் காரை வழிமறித்து நின்றான் ரமேஷ். தேறிட்டடா என்பது போல விஜய் பார்த்துவிட்டு, கண்டுக்காத என்று முணங்கினான் மொழியிடம். இருவரும் கீழே இறங்கி நிற்க, தேங்க்யூ என்று புன்னகைத்து விட்டு பின் கதவுக்கு செல்ல, மானசா என்ன இது சின்ன பிள்ளை மாதிரி என்று சங்கடம் கொள்ள, 10 நாளைக்கு பார்க்க முடியாது, உனக்கு என்ன, நீ இன்னும் என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லவே இல்லை, நானாவது லவ் பண்ணுறேன்னு நினச்சிக்கிட்டே இரு, இந்தா என்று புது செல்ஃபோன் ஒன்றை நீட்டினான். வேண்டாம் என்பது போல இவள் பார்க்க, நான் என்ன கிஸ்ஸா தந்தேன், இந்த பார்வை பார்க்குற என்றான் முனங்களாக. நீங்கள் கொடுத்து நான் எப்போ வேண்டாம்னு சொன்னேன் என்று அவள் இமைக்காமல் சொல்ல, பாருடா அப்போ நான் தான் வேஸ்ட் பண்ணிட்டேனா? தெரியாது, ஆனால் நான் லவ் சொல்லலைன்னு யார் சொன்னது என்றாள் புன்னகையுடன். எப்போ சொன்ன? இப்போ தான், இப்படி இமைக்காமல் பார்க்குறேனே என்று அவள் புருவம் உயர்த்தி கேட்க, இப்படியெல்லாம் திங்கிற மாதிரி பார்த்தா லவ்வா? ரமேஷு கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்கும் போல என்றான் புன்னகையோடு. சரி டைம் ஆயிடுச்சு நண்பா என்று விஜய் வர, சரி என்று தலையை அவனிடம் ஆட்டிவிட்டு கண்களை இவளின் மேல் பதித்திருந்தான் ரமேஷ். சொல் என்ற வெயில் அவனுக்கு என்னமோ குழுகுழுவென்று இருந்தது போலும். கார் நகர ரமேஷ் சொன்னது போல எம் போட்டு செல்போன் லாக்கை மானசா திறந்தாள். இது எம் பேரா என்று ஞாபகம் வர எட்டி பார்த்தாள் இவனை. முன்பு அவள் பார்த்தது போல இமைக்காமல் இப்பொழுது இவன் பார்த்தான் அவளை. அதில் அநேக ஐ லவ் யூக்கள் நிரம்பி வழிந்தன. உதடுகள் சொல்லும் காதலை மனதால் பேசி கண்களால் எழுதினர் அவனும் அவளும். அத்தியாயம் 26. ஒருவரின் குடும்பத்தை பற்றி ஒருவருக்கு ஓரளவு தெரியும் என்றாலும் ரமேஷிற்கு அந்த அளவு மானசாவின் குடும்பம் பற்றி அதிகமாக தெரியாது என்பதால் மானசாவை பெண் பார்க்க போகும் நாளுக்காய் ஆவலுடன் காத்திருந்தான் ரமேஷ். இன்னும் 10 நாட்களில் திருமணம் வைத்தாக வேண்டும் என்பதில் ஈஸ்வரி தீவிரமாக இருந்ததால் மானசா இங்கிருந்து ஊருக்கு கிளம்பிச் சென்ற நிமிடத்தில் இருந்தே இவர்களின் திருமணம் குறித்த வேலைகளை தொடங்கிவிட்டார். முக்கியமாக தமிழின் செல்போன் எண்ணை வாங்கி மானசாவின் பெற்றோரிடமே பேசிவிட்டார். அது விஜயும் மொழியும் மானசாவோடு அவர்களின் வீட்டிற்கு போனதுமே புரிந்துவிட்டது. ஏனெனில் அவர்களின் அம்மா மட்டுமே இருந்தார். அதுவும் முகத்தில் அவ்வளவு கலக்கம், மகிழ்ச்சி என்று கலவையான உணர்வுகளுடன். ஏன் இவ்வளவு கலக்கம் என்று மொழி கேட்டதற்கும், இல்லைம்மா நல்ல சம்பந்தம் அமையிற மாதிரி இருக்குன்னு தமிழ் ஏற்கனவே சொன்னார் தான், ஆனால் இவ்வளவு சீக்கிரம் அமையணும்னு நினைக்கவே இல்லையே என்றவர் தலையை திருப்பி மானசா வேறொரு அறையில் இருப்பதை பார்த்துவிட்டு, என் பொண்ணு சம்மதம் சொல்லும்னு கனவுலையும் நாங்கள் நினைக்கல,
எல்லாத்தையும் நினச்சா சந்தோஷமாக இருக்கு. ஆனால் மாப்பிள்ளை குடும்பம் பெரிய குடும்பமாக இருக்கும் போல இருக்கே. எப்படியெல்லாம் செஞ்சு நல்லபடியாக இந்த கல்யாணத்தை முடிக்க போகிறோம்னு நினச்சாத்தான் கண்ணை கட்டுது. அதோட இந்த ஈஸ்வரி அம்மா குரல் ஃபோன்லேயே அவ்வளோ பெருசாக இருக்குது என்றார் கலக்கமாக. அவரின் பேச்சில் விஜய் புன்னகைத்து விட்டு, ரமேஷோட பாட்டி குரலே அப்படித்தான். அதைவிட அவனோட அம்மா குரல் இன்னும் பெருசு. ஆனால் நல்ல குடும்பம். கல்யாணம் முடிக்கிற வரை தான் உங்கள் பொறுப்பு. அதுக்கப்புறமா எதுனாலும் அம்மா வீட்டு சைடு ஆளா மானசாவுக்கு நாங்கள் இருக்கோம் என்று விட மொழியும் அதையே சொன்னாள். மானசாவின் அம்மா தெளிந்தார் என்றாலும் இன்னும் தன் மகளின் திருமணம் 10 நாட்களில் என்பதை நினைக்கையில் இயல்பிலேயே பயந்த சுபாவம் கொண்ட அவருக்கு படபடப்பாயிருந்தது. அவர் மொழியிடம், கேட்கவே சந்தோஷமா இருக்குமா, ஆனால் எங்களுக்குன்னு பெருசாக சொந்தம் பந்தம் இல்லையே. எல்லாத்துக்கும் தமிழும் யோகேஷ் தம்பியும் தான் வருவாங்க. நீங்களும் வந்து இந்த கல்யாணத்தை நடத்தி கொடுத்துடணும். முக்கியமாக நாளை கழித்து நாள் நல்லா இருக்கான். பூ வைக்க வரோம்னு ஈஸ்வரி அம்மா சொன்னதுலேருந்து ஒன்றுமே ஓடலை எனக்கு என்று சொல்ல, அவங்களுக்கு ஊர்பட்ட வேலை இருக்குது, இங்கே நாம் பார்த்துக்கலாம் என்று மானசாவின் தந்தையோடு வந்தான் தமிழ். யோகேஷ் இல்லாமல் தமிழா, ஆச்சரியமாக இருக்கு என்று விஜய் கேட்க, யோகேஷ்க்கு ரைஸ் மில்லில் கொஞ்சம் வேலை சார். ரமேஷ் மச்சானோட பாட்டி பேசினதுலேருந்து மானசாவோட அம்மா மட்டும் இல்லை, அப்பாவும் கொஞ்சம் பயப்படுறாங்க. அது பரவாயில்லை, நாங்கள் பார்த்துக்குறோம். ஆனால் மச்சானை விட அவங்க பாட்டி செம ஸ்பீடு என்றான் தமிழ். இப்படியாக அந்த நாள் முடிவில் விஜயும் மொழியும் கிளம்பிவிட, இரவில் மானசாதான் தனி அறையிலிருந்து செல்போனை ஆராய்ந்து கொண்டிருந்தாள். அதை திறந்ததுமே அவளுக்கு வேலையே வைக்காமல் ஏகப்பட்ட மெசேஜுகள் ரமேஷால் இங்கிருந்து அனுப்பப்பட்டிருந்தன. அதில், இப்போ கால் பண்ணவா, மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணு, இவைதான் அதிகமாக வந்திருந்தன. எடுத்து பார்த்தவள், கால் பண்ணுங்க என்று குறுஞ்செய்தி அனுப்பிய மறுநொடி ரமேஷின் அழைப்பு செல்லில். என்ன முயன்றும் மானசாவின் புன்னகை அவளையும் மீறி பெரிதாக விரிந்தது. ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்ல உனக்கு இவ்வளவு நேரமா என்றான் ரமேஷ். பகலில் மொழி அண்ணி எல்லோரும் வீட்டில் இருந்தாங்க. அப்புறம் தங்கச்சி வீட்டில் இருந்து வந்துட்டாங்க. அதையும் விட செல்ஃபோனை அடிக்கடி எடுத்து பார்த்து எனக்கு பழக்கமும் இல்லை. ரொம்ப எதிர்பார்த்தீங்களா என்றாள். அவளின் குரல் கொஞ்சம் இறங்கியது போல இருக்க, ரொம்ப இல்லை, ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்தேன். ஆனால் இட்ஸ் ஓகே. நீ வீட்டில் இருப்ப, சுற்றி பகலில் ஆளுங்க இருப்பாங்க. எல்லாத்தையும் விட மேடம் செல்ஃபோன் அதிகம் யூஸ் பண்ண மாட்டீங்க, இதெல்லாம் மறந்துட்டேன் என்றான் சமாதானமாய். கூடவே, புது ஃபோனில் என்னவெல்லாம் இருக்குன்னாவது பார்த்தியா என்று கேட்க, பார்த்தாச்சு, அதை விட நிறைய பேருக்கு இந்த நம்பரை கொடுத்தாச்சு என்றாள். அட கடவுளே என்று தலையில் கை வைத்தவன், நம்ம 2 பேருக்குன்னு தனியாக நம்பர் வாங்கினா நான் பேசுறதுக்குள்ளே மற்றவங்க கிட்ட பேசிட்டியா, யாருக்கெல்லாம் கொடுத்த என்று ரமேஷின் குரலில் ஏமாற்றம் கலந்த கேள்வி இருக்க, நான் பேசினேன்னு தான் சொன்னேன், இந்த நம்பரில் இருந்துட்டு சொல்லலையே. என்னோட பழைய செல்லில் இருந்து பேசி நம்பர் மட்டும் கொடுத்தேன். உங்கள் அப்பா பாட்டிக்கு தான் கொடுத்தேன். அதுவும் மதியம் மொழி அண்ணி இங்கே இருக்கும்போது. என்னோட செல்லில் கால் மட்டும்தான் பண்ண முடியும். இதில் என்ன நாளை பின்ன பத்திரிக்கை எதுனாலும் டிசைன் பார்த்துக்கலாம் தானே, அதான் என்று சொல்ல ரமேஷிடம் நீண்ட மௌனம். நிஜமா, உங்களுக்கு தான் இதிலிருந்து முதல்ல கால் பேசியிருக்கேன் என்று மானசா மென்மையாக பேச, அது புரியுது. 2 வார்த்தைக்கு மேலே பேசாத நீயே இவ்வளவு பொறுமையாக எல்லாத்தையும் எடுத்து சொல்கிற. நான் தான் அவசரப்படுறனோ என்று இவன் கேட்க, வக்கீல் சார், கொஸ்டினாக பேசாதீங்க. அண்டு நீங்கள் இப்படி எதிர்பார்க்கறதுல தப்பு ஒன்றும் இல்லையே. எனக்குத்தான் வந்ததும் நம்மளை எதிர்பார்த்து ஒரு ஜீவன் இருப்பாரே, குளிச்சுட்டேன் சாப்பிட்டுட்டேன்னு மெசேஜ் பண்ணுற அளவுக்கு மூளை இல்லை என்றாள் கேலியாக. நான் என்னமோ உன்னோட பேச நிறைய டைம் எடுக்கும், அதை விட பேசும்போது கொஞ்சமாச்சும் நமக்குள்ளே சண்டை வரும்னு நினச்சேன். அதிகமாக பேச்சு மெசேஜில் தான் போகும் போலன்னு நினச்சா நீ இவ்வளவு பேசுகிற, நிஜமாக எதிர்பார்க்கவே இல்லை என்றான் மகிழ்ச்சியாக. அது மட்டுமா, பேசிகிட்டு இருக்கும்போதே ஃபோன் காலை கட் பண்ணிட்டு போயிடுவான்னு கூட என்னை பற்றி நினச்சிருப்பீங்களே என்று இவள் இழுக்க, சான்ஸே இல்லை போ. நான் உன்னை படிக்கணும்னு நினச்சேன், போகிற போக்கு பார்த்தா நீ தான் என்னை நல்லா புரிஞ்சுக்க போகிற போல. அது என்னமோ மேரேஜ்னு வந்தால் பொண்ணுங்க பக்குவப்பட்டுறீங்க போ என்றான். கூடவே, செல்ஃபோனில் வேறு ஏதாவது பார்த்தியா என்று ரமேஷின் குரல் ஆர்வமாக ஒலித்தது. எல்லாமும் பார்த்தாச்சு. சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் உள்ள உங்கள் ஃபோட்டோஸ் நிறைய இருக்குது என்றாள் அவளின் குரலில் இருந்த புன்னகையில். பார்க்கறதுக்காக அனுப்பலை, அதே மாதிரி உன்னோட சின்ன வயசு ஃபோட்டோஸ் எடுத்து அனுப்பு, அதுக்கு தான் அனுப்புனேன் என்று அவன் குரல் இங்கே குழைந்தது. இப்போ உள்ள என் ஃபோட்டோ உங்ககிட்ட இல்லையா என்று இவள் நம்பாமல் கேட்க, நிஜமாக இல்லை. உன் பெர்மிஷன் இல்லாமல் எப்படி ஃபோட்டோ எடுக்கிறதா? நான் கிரிமினல் அட்வொகேட் தான், கிரிமினல் இல்லை. ஆனால் நீ கேட்குறத பார்த்தா பேசாமல் ஒன்று வளைச்சி ஃபோட்டோஸாக எடுக்காமல் விட்டுட்டோமோன்னு தோணுது என்றான்.
அதுதான் நேற்று நைட்டே கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டேனே. இன்றைக்கி மார்னிங் தான் ஃபோன் கொடுக்க வந்தீங்க. அப்போவாது எடுத்துருக்கலாம் தானே. உங்களுக்கு எல்லாமே லேட்டாக தான் தோணுது என்று இவள் சிரித்ததில், நீ காலையில் பேசுனதுலேருந்தே நான் இன்னும் வெளியே வரல. ஒரே நாளில் எவ்வளோ ஷாக் கொடுக்குற. அதை என்ன சொன்ன காலையில்? நீங்கள் கொடுத்து நான் எப்போ வேண்டாம்னு சொன்னேன் அப்படின்னு என்று இழுக்க மானசாவிடம் குரலே இல்லை. ஓய், இந்த வெட்கம்னு சொல்லுவாங்களே, அதை இப்போ படுறியோ? சே, நேரில் பார்க்க முடியலையே என்று இவன் கேலி செய்ய, இல்லை நாமளா இப்படியெல்லாம் பேசணும்னு யோசித்தேன் என்றாள் கேலியாக. அவளின் குரலில் இவன், நீ நார்மலாக பேசுகிற, எனக்கு தான் வயிற்றுக்கும் தொண்டைக்கும் இடையில ஏதோ உருள்ற மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படியா? எனக்கும் உருளுமா இருக்கும். என்ன சின்ன அளவில் உருள்றதால தொண்டையில் தட்டாமல் இருக்குதோ என்னவோ என்று இவள் பேச, பாருடா மானு செம. ஆனால் பேச்சாக இருந்தாலும் ஃபோட்டோஸ் அனுப்பு, 10 நாளை பார்த்து நாளை தள்ளணும். எதுக்கு? அதான் நாளை மறுநாள் நேரில் பார்ப்பீங்க தானே என்று மானசா கேட்க, நேர்லையா என்று இவன் கேள்வியாக கேட்க, உங்களுக்கு தெரியாதா? இல்லையே. நாளை மறுநாள் நீங்கள் பொண்ணு பார்த்து பூ வச்சுட்டு போக இங்கே வருவீங்களாம். பாட்டி எதுவும் சொல்லலை? இல்லையே. உன்னை அனுப்பிட்டு வீட்டுக்கு வந்ததும் பாட்டி வளைச்சி தமிழ் யோகேஷ்னு எல்லார் நம்பரையும் வாங்கினாங்க. அப்போ கிளம்பி போனவன் தான் இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன். மானசா மணியை பார்க்க அது 10 தாண்டி ஓடிக்கொண்டிருந்தது. எப்போதும் இவ்வளவு நேரம் ஆகும் எனினும் இன்று வழக்குகள் குறைவுதானே என்ற எண்ணமோட, என்னாச்சு, கிளையண்ட் யாரும் வந்தாங்களா என்றாள். ஒரு நாள் லேட்டாக வந்தப்போ சும்மா அம்மா கிட்ட ஒருத்தனை கை கால் வெட்டி போட்டிருக்காங்கன்னு சொல்லி சமாளிச்சு. இன்றைக்கி நிஜமாவே அதே மாதிரி தான் கேஸ். தலையில் கல்லை போட்டு கொலை. அதை பற்றி பேசிட்டு அப்படியே வீடு வர லேட் ஆகிடுச்சு. அம்மா கிட்ட இதே கதையை சொன்னேன். நம்பாம திட்டு விழுந்தா என்ன பண்ண? அதான் சத்தம் இல்லாமல் ரூமுக்கு வந்துட்டேன் என்றான் புன்னகையாக. கூடவே, இந்த ஈஸ் பொண்ணு பார்க்க போகிறத பற்றி என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. இரு, போய் பேசிட்டு திரும்ப வந்து கால் பண்ணுறேன். இல்லை, ட்ராவல் பண்ணது டயர்டாக இருந்தா தூங்கு என்றான். ஆனால் ரமேஷின் குரலில் தூங்காதே என்று எதிர்பார்ப்பு இருக்க, தூக்கம் வருது, ஆனால் நீங்கள் கால் பண்ணுங்க, நான் முழிச்சிருக்கேன், நாளைக்கு நல்லா தூங்கிக்கிறேன் என்றாள் வெளிப்படையாக. மானு, உனக்கு பேசவே தெரியல. இந்த இடத்துல எனக்கும் தூக்கமே வரல, சீக்கிரமாக கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும் என்று இவன் சிரிக்க, அதெல்லாம் தோணுனா கண்டிப்பாக பட்டுன்னு சொல்லிடுவேன் என்று சிரித்தாள். அதென்ன மானு, செல்ல பெயரா என்றாள். ஆமாம், ஆனால் முதல்ல உன்னை ஆஃபீஸில் பார்த்ததும் என்ன நினச்சேன்னு தெரியுமா என்று இவன் கேள்வியை நிறுத்த, என்ன நினச்சிங்களா? என்ன நினச்சிருப்பேன்னு யோசிச்சுக்கிட்டே முழிச்சிரு, நான் வர்ற வரைக்கும் என்று சொல்லிவிட்டு ஈஸ்வரி அறைக்கு வந்தவன், ஈசு எனக்கு தெரியாமல் நிறைய வேலை பார்த்தாச்சு போல என்றான் கடுப்புடன். ஆனால் அதில் கேலி நிறைந்திருந்தது. ஆமாம், கல்யாணம்னு பேசிக்கிட்டே இருந்தால் போதுமா? சட்டு புட்டுன்னு வேலையை இறங்கணும் தானே. நீ என்ன 10 நாளில் கல்யாணத்தை வச்சுட்டு ஊர் சுற்றிக்கிட்டு இருக்க? நீ வீட்டில் இரு என்றார் அதட்டலாக. என்ன ஈஸ், அம்மா மாதிரியே பேசுகிற என்று கேட்க, பின்ன பாவம், கல்யாண பொண்ணு ஓடிட்டான்னு தெரிஞ்சதுமே உங்கள் அம்மா ரொம்ப அழுதுட்டா. எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால் அங்கே இங்கே சுற்றாமல் வீட்டுக்கு சீக்கிரமாக வரப்பார். ஆமாம், என்ன இப்போவே புது செல்ஃபோனெல்லாம் மனசாவுக்கு வாங்கி கொடுத்துருக்க என்றார் கண்ணை உருட்டி. இது வரைக்கும் அவளோட சரியாக பேசினதே இல்லை பாட்டி, அதான் வாங்கி கொடுத்தேன். கோபமா உனக்கு என்று இழுக்க, சே, நம்ம பேரனுக்கு இம்பூட்டு அறிவான்னு நினச்சேன். ஆனால் பாரு, மானசா அந்த நம்பரையும் கொடுத்து நீ ஃபோன் வாங்கி தந்ததையும் சொல்லிட்டா. நல்ல பொண்ணாத்தான் இருக்கா. என்னவோ நேற்று பேசினதை விட இன்றைக்கி அந்த பொண்ணை கொஞ்சம் அதிகமாக பிடிக்குது என்றார் புன்னகையாய். போக போக உனக்கு ரொம்ப பிடிக்கும் ஈஸ் என்று கன்னத்தை கிள்ளிவிட்டு கிளம்பியவன் ஆ லல்லலா என்று குரலுடன் செல்ஃபோனை எடுக்க அது இன்னும் ஆணிலேயே இருந்தது. எடுத்தவன், ஹலோ, இன்னும் லைன்லேயேவா இருக்க என்று ஆச்சரியமாக கேட்க, மானசா, ஆமாம், எனக்கு வந்த தூக்கம் உங்களோட பேசினதில் போயிடுச்சு, அதுதான் வெயிட் பண்ணேன். என்ன பாட்டு பலமாக இருக்குது என்றதில், சும்மா ஜாலி மூட், உன்னை பார்க்க வரப்போகிறனே அதான் என்றான். அதன் பிறகு என்ன பேசினார்கள் என்று விடிந்தால் சொல்ல தெரியாத அளவிற்கு ஏதோதோ பேசி இரவை விடிய வைத்தார்கள். இடையில் இருந்த ஒரு நாளையும் ஒரு யுகமாய் கழித்துவிட்டு ரமேஷ் குடும்பத்துடன் மானசாவின் வீட்டிற்கு வர, அங்கே அவன் கனவில் நினைத்து பார்த்தது போல புடவையில் வந்து நின்றாள் மானசா. ரமேஷ் இமைக்காமல் பார்த்திருக்க, செல்வன், டேய், உன்னே எல்லாரும் பார்க்குறாங்கடா, நார்மலாயிரு என்று சொன்னவன் பெண் பார்க்கும் படலத்தின் முடிவில் ஈஸ்வரியிடம் 2 மோதிரங்களை கொடுத்து, அதான் இந்த மாதமே கல்யாணம் முடிய போதே, மோதிரம் போட்டு விட சொல்லுங்க பாட்டி என்றான். இது என்னடா புது பழக்கம் என்று கடிந்தவர், நம்ம காலம் மாதிரி இப்போ இல்லை,
இந்த காலத்து பிள்ளைங்க எல்லாம் புதுசு புதுசாக செய்கிறாங்க என்று கூட்டத்தை சமாளித்து ரமேஷிடம் கொடுத்து போடச் சொன்னார். எழுந்து தலை குனிந்து நின்றிருந்த மானசாவின் விரலில் மோதிரத்தை போட்டவன், வெக்கமே வரலன்னு சொன்ன, இப்போ என்ன இப்படி தலை குனிஞ்சிருக்க என்று அவளுக்கு மட்டும் கேட்கும் அளவில் முணங்க, பதிலுக்கு அவளும் இந்த டைமில் இப்படித்தான் இருக்கணுமா எல்லோரும் சொன்னாங்க, அதான் என்றாள் உண்மையாகவே. ஆனால் அவள் சிரிக்காமல் சொன்னதில் இவனுக்குத்தான் சிரிப்பு பீரிட்டு வந்தது. அதை அரும்பாடுபட்டு அடக்கி, உன்னோட போ, சிரிக்காமல் இருக்கவே முடியல, சிரிக்காமல் சொல்லிட்டு நீ இருக்க, நான் மட்டும் சிரித்தா மற்றவங்க என்ன நினைப்பாங்க என்று முணங்கியவன், ஆனால் கை ஏன் ஜில்லுன்னு இருக்கு என்றான் விரல்களை இறுக்கமாக பிடித்து. தம்பி, விரலுக்குத்தான் மோதிரம் போடணும், நீங்கள் கைக்கே போட்டு விடுறீங்க போல என்று கூட்டத்தில் இருந்து கேலி செய்ய அத்தனை பேரின் சிரிப்பிற்கு மத்தியிலும், உங்கள் விரலும் ஜில்லுன்னு தான் இருக்கு என்று இவனுக்கு மட்டும் கேட்கும் அளவில் சொல்லிவிட்டு அமர்ந்து விட்டாள் மானசா. அனைத்தும் நிறைவாக முடிந்த பின், ஆனா நீ மறக்காம மோதிரம் வாங்கிட்டு வந்து அசத்திட்ட போ என்று ரமேஷ் செல்வனிடம் சொல்ல, ஏன் சொல்ல மாட்ட, உனக்கு கொடுக்க வேண்டிய பீஸை விட காசு கூட போகுது தம்பி, மரியாதை கேஸை முடிச்சு விடு என்றான் சிரிப்பு கலந்த முறைப்புடன். இதுக்கேவா உன் பேரில் கேஸ் நடக்குதுன்னு வீட்டில் சொல்லாமல் இருக்க தனி ஃபீஸ் வேணும், அதை அப்புறமா வாங்கிக்கிறேன் என்று இவனும் முறைத்ததில், வேற நல்ல வக்கீலா பார்த்து கொடுத்திருக்கலாம்னு இப்போ தோணுது என்றான் செல்வன். நாட்கள் வேகமாக கடந்து இன்று ரமேஷ் மானசாவின் திருமண நாளாய் விடிந்தது. குறிப்பிட்ட நல்ல நேரத்தில் மானசாவை மணப்பெண்ணாய் பார்க்க மணமேடையில் மாப்பிள்ளையாய் காத்திருந்தான் ரமேஷ். வெறுமைகளின் சுவடுகளில் வாழ்க்கை வண்ணங்கள் பூச காத்திருந்த தருணங்களாய் இந்த நொடிகள். அத்தியாயம் 27:1. மிகவும் பரபரப்பாக இருந்தது அந்த திருமண மண்டபம். அனைத்தையும் மதுரையிலேயே வைத்துக் கொள்ளலாம் என்று முடிவானதால் முதல் நாளே மானசாவின் பெண் அழைத்தது. அத்தியாயம் 27:1. மிகவும் பரபரப்பாக இருந்தது அந்த திருமண மண்டபம். அனைத்தையும் மதுரையிலேயே வைத்துக் கொள்ளலாம் என்று முடிவானதால் முதல் நாளே மானசாவை பெண் அழைத்து வந்தது முதல் இப்பொழுது வரை விஜயின் வீட்டைத்தான் மானசாவின் உறவுகள் பயன்படுத்தி கொண்டிருந்தன. மானசாவின் பக்க உறவுகளில் முக்கியமாக தமிழின் குடும்பத்தினர் வந்திருந்தனர். தமிழின் 1 வயதுக்கும் மேலான குழந்தையை தமிழின் அன்னை சரோஜா மடியில் வைத்திருக்க, சரணும் சந்தியாவும் குழந்தையை கொஞ்சிக் கொண்டு அவரின் அருகிலேயே இருந்தனர். ஈஸ்வரி வந்து குழந்தையை தூக்கி, என்ன பேரு பேரனுக்கு என்று கேட்க, சரணும் சந்தியாவும், அவன் பேர் தமிழ்ச்செல்வன் என்று அவரின் அருகில் போய் அமர்ந்தனர். உங்க அப்பா பேரு? தமிழரசன். சொல்லும்போதே சந்தியாவின் முகத்தில் ஏன் அப்பா என்ற தோரணை. சரி, உங்க தம்பியை நாங்க வச்சுக்கவா என்று சந்தியாவிடம் கேட்க, முன்னர் யாரிடமும் பேசாமல் ஒதுங்குபவள் இப்பொழுது, இது எங்க பாப்பா, உங்களுக்கு வேற பாப்பா வாங்கிக்கோங்க என்று வாயடித்தாள். யோகேஷின் மனைவி இலக்கியா கர்ப்பமாக இருப்பதால் அவளை விட்டுவிட்டு யோகேஷ் மட்டும் இவர்களுடன் வந்திருந்தான். திருமண வேலைகளில் தமிழ் மூழ்கி இருக்க, நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு வேலை பார்க்க மாட்டீங்களா என்பதை கண்களை உருட்டியே கேட்டுக்கொண்டிருந்தாள் தமிழின் மனைவி மித்திரமங்கை. அவளுக்கு பேச முடியாது என்பதை மீனாட்சியால் நம்பவே முடியவில்லை. முகத்தில் சிறு சுழிப்பும் இல்லாமல் அவள் அனைத்தையும் கவனித்ததைக் கண்டு, அத்தை, என்னால் நம்பவே முடியல, இந்த பொண்ணுக்கு பேச வராதுன்னு, என்ன அழகா இருக்கு என்று ஈஸ்வரியிடமே வாய்விட்டு கூறினார். ஆம், வாய்விட்டுதான். அவரின் முன் வாய் திறந்து பேசாதவர் கடந்த 10 நாட்களாய் இப்படித்தான் மாறிப்போனார். பதிலுக்கு குரலாலேயே அடக்கும் ஈஸ்வரியும், பாரு, மானசாவுக்கு எல்லாத்தையும் அந்த பொண்ணு அண்ணி முறையில் பொறுப்பாக செய்து, நீயும் நம்ம பக்கம் முறையெல்லாம் சரியா பண்ணிடு என்று தன்மையாகத்தான் சொல்லி கொண்டிருந்தார். இந்த மாற்றம் இந்த 10 நாட்களில் தஞ்சாவூருக்கும் மதுரைக்கும் காரில் அலைந்து அலைந்தே வந்துவிட்டிருந்தது. இனி 2 மருமகளுக்கும் இவள் மாமியார் என்ற சிந்தனை மீனாட்சி குறித்து இயல்பாகவே ஈஸ்வரிக்கு வந்திருந்தது. இத்தனை நாட்களில், என்ன அத்தை என்கிட்ட குரல் உயர்த்தியே பேசுறதில்ல என்று பலமுறை ஞானப்பிரகாசத்திடமே கூறியிருக்கிறார் மீனாட்சி. செல்வன்தான், ஊரில் 4-5 தம்பி இருக்கிறவனெல்லாம் நல்லா இருக்கான், ஒரு தம்பியை வச்சுக்கிட்டு நான் படுற பாடு, புலம்புற நிலைமையில நான் இருக்கேன். என் கல்யாணத்துக்கு கூட இவ்வளோ அலைஞ்சதில்லடா, கார் ஓட்டியே டயர்டாகுதுடா தம்பி என்று புலம்பினான். இப்பொழுது திருமண மண்டபத்தில் ரமேஷ் தான் நம்மை சுற்றி என்ன நடக்குது என்ற பிரமிப்பில் காத்திருந்தான் மானசாவிற்காக. ஏனெனில் இத்திருமணத்திற்கு ஆரம்பம் அவன்தான். ஆனால் இன்று அவனையும் மீறி எல்லாமும் தானாக, அதுவும் சுபமாக நிகழ்ந்து கொண்டிருந்தது. ஆனந்த், விஜய் என்று நண்பர்கள், செல்லம்மாள், ராமலிங்கம் போன்ற சுற்றங்கள் அனைவரும் அனைத்து வேலைகளையும் பார்த்து கொண்டிருந்தனர். அனைத்தும் கனவில்லை, நிஜம் என்பதை அனைவரும் உணர்ந்த நாள். முக்கியமாக மானசாவின் பெற்றோர் நிறைவாக உணர்ந்தனர். எங்கே திருமணமே செய்யாமல் கடைசி வரை இருந்து விடுவாளோ என்ற அவர்களின் கவலைகள் எல்லாம் காணாமல் போன நாள்.
மானசாவின் அன்னை இத்திருமணம் முடியும் வரையுமே அதே நிலையில்தான் நம்ப முடியாமல் வேலைகளில் மூழ்கியிருந்தார். மணமேடைக்கு பெண்ணை அழைத்து வரும்போதிலும் மானசா ரமேஷ் வாங்கி தந்திருந்த செல்போனை விடாமல் வைத்திருக்க அருகில் வந்து அவள் அமர்ந்தவுடன், அதை வச்சுட்டு வந்திருக்கலாமே என்று ரமேஷ் புன்னகையுடன் முணங்க, நீங்க தான் சொன்னீங்க எப்பவும் கையிலேயே வச்சிருக்கணும்னு என்றாள் பதிலுக்கு முனங்களாக. அப்போ இத்தனை நாளும் எப்பவும் பக்கத்தில் தான் வச்சுருந்தியா? இல்லையே, குளிக்கிறப்போ அந்த மாதிரி சில டைமில் வச்சுக்கல என்றாள் உண்மையாக. ஏற்கனவே அவளை அறிந்தவன் என்பதால் அவள் குனிந்து அடக்கமாய் இருந்ததிலேயே இவனுக்கு சிரிப்பு வந்தது. அதிலும் இப்பொழுது அவள் அளித்த பதிலில் இன்னமும் சிரிப்பு வர, பக்கத்திலே வச்சுக்கோ, ஆனால் நீயே கால் பண்ணிடாத என்றான் குறையாய். மானசா இவனின் புறம் நிமிர்ந்து பார்த்தவள், அதுக்கு தேவை இருந்துச்சா என்ன என்று இவள் கேட்ட அழகில் அவன் மயங்கித்தான் விட்டிருந்தான். முன்னாடி புகை, பக்கத்தில் நீ, நல்ல சாங்ஸ், எனக்கு என்னமோ தேவலோகமோன்னு தோணுது என்று இவன் முணங்க, ஓ அப்போ கல்யாணம் சொர்க்கத்தில் தான் நிச்சயிக்கப்படுது போல என்று இவள் அடித்த கமெண்டில் ரமேஷ் இன்னும் பெரிதாக சிரிக்க, பக்கத்தில் பொண்ணு எப்படி அமைதியாக இருக்கா, நீ என்னடா தனியாக சிரிக்கிற என்றார் மீனாட்சி. இவன் மானசாவை பார்க்க அவள் என்னமோ நானா பேசினேன் என்பது போல அமைதியாக அமர்ந்திருந்தாள். இப்படியாக மணமேடை இருக்க எதிரில் போடப்பட்டிருந்த இருக்கையில் அமர்ந்திருந்த தானியாவின் அருகில் அமர்ந்து கொண்டு, ஹேய் உனக்கும் என்ன மாதிரி சுருட்ட முடியா என்று அதை கோதிவிட்டு லாவண்யா கேட்க, என்ன மாதிரி தான் உங்களுக்கு ஹேர்லிஹேர் என்றாள் மிடுக்காய். சின்ன பெண், ரொம்ப பண்ணாத ஆன்ட்டி, இவ தானும் இல்லை பேனு என்று விவேக் சொல்ல அடுத்த சண்டைக்கு தானியாவும் விவேக்கும் தயாராக லாவண்யா தனபாலிடம், பார்த்தியா டால்டா, இப்போவே என்ன ஆன்ட்டின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, மரியாதையே நம்ம வீட்டில் சீக்கிரம் சொல்லி மேரேஜ் வைக்க சொல்லு என்றாள் உதட்டை சுழித்து. அப்போவும் நீ சீக்கிரம் அம்மா ஆயிடுவ பேபி என்று அவன் குழைய, சாம்பாரே உங்களுக்கும் பேச வருது பாரு, இப்படி சும்மா இருக்கிறதுக்கு அம்மாவாவது ஆகிடலாம் என்று சிரித்தாள் லாவண்யா. பாஸ்கர் ஆனந்த் சொல்லும் வேலைகளை செய்து கொண்டிருக்க ரமேஷ் அருகில் அழைத்து, இன்னைக்கும் வேலை பார்ப்பியாடா, சாப்பிட்டுட்டு போய் உட்காந்து வேடிக்கை பாரு. ஆனந்தும் அருகில் வந்தவன், நான் எங்கடா வேலை சொன்னேன், அவனா வந்து கொடுத்தாலே ஆச்சுன்னு நிற்கிறான் என்று சொல்ல பாஸ்கர் மானசாவிடம், அண்ணி உங்கள் கல்யாணத்தில் வேலை பார்க்காம சும்மா உட்கார சொல்லுங்க இவர்கிட்ட என்றான் தோளை குலுக்கி. என்னடா அவளை அண்ணின்னு கூப்பிடுற, என்னை அண்ணான்னு கூப்பிட மாட்டியா என்று ரமேஷ் கேட்க, அதெல்லாம் அன்னைக்கே சொல்லியாச்சு, யாரையும் நான் அண்ணான்னு இனிமேல் கூப்பிட்றது இல்லைன்னு, உங்களையெல்லாம் நம்பி ஒரு அக்காவையும் அக்கான்னு கூப்பிட முடியல, பொசுக்குன்னு அண்ணி ஆக்கிடுறீங்க என்றான். அதில் எல்லோரும் சிரிக்க சிரித்தே ரமேஷின் முகம் சிவக்க மணமேடை என்பதையும் மறந்து அவனை ரசிக்க ஆரம்பித்திருந்தாள் மானசா. என்ன மாயமோ லாவண்யாவிடம் முறுக்கி கொண்டிருந்த தானியா இப்பொழுது அப்படி ஒட்டி கொண்டிருந்தாள். உணவருந்தும் இடத்தில் அமர வைத்து ஒரு செல்ஃபி எடுக்க அதை பார்த்து கொண்டிருந்த தனபாலிடம், வந்து பக்கத்தில் உட்காருங்க என்றாள் லாவண்யா. அவனும் அருகில் வந்து அமர்ந்து செல்ஃபி எடுக்க தானியா நகர்ந்த பின் அந்த ஃபோட்டோவை எடுத்து பார்த்து, மிஸ்டர் பேக்கரி, நமக்கு பேபி பிறந்தா அதுவும் தானியா மாதிரி சுருட்ட முடியாதானே இருக்கும் என்று கேட்டுக்கொண்டே படாசிற்கு அஃபோட்டோக்களை செல்லில் அனுப்பி வைத்திருக்க, அவ்வளவு நேரம் எப்படியோ இப்பொழுது தனபால், நிஜமா பேபி, நடுவில் அந்த பாப்பாவை வச்சு ஃபோட்டோஸ் எடுக்கவும் எனக்கு ஆசை வந்துருச்சு, ஊருக்கு போனது மேரேஜ் பண்ணிக்கலாமா என்றான். லாவண்யா கண் தெரித்து விடும் அளவுக்கு பெரிதாக முழித்து, நீங்களா பேசுனீங்க, ஒரே வீட்டில் இருக்கோம், இதுவரை ஒரு கிஸ்ஸு கூட பண்ணதில்லை, உங்கள் கூட கடையிலிருந்து பன்னும் பட்டரும் தான் காலி பண்ணேன், இப்போ வெளியூர் வந்ததும் இவ்வளோ பேச்சு என்றாள். ஒரு கல்யாணத்தில் பல கல்யாணம் பேசப்படும், இதில் இவங்களுக்கு அப்புறம் சீக்கிரமாக முடியா போகிறது நம்ம மேரேஜ் தான் என்றான் தீர்க்கமாக. அவன் குரலே சொன்னது இவன் அடுத்த மாதமே திருமணத்தை நடத்தி விடுவான் என்று. தன் திருமணத்திற்கு காலம் தாழ்த்துவார்கள் என்பதில் எப்பொழுதும் அதை ஜாலியாக லாவண்யா பேசுவதுதான். இப்பொழுது தனபாலின் குரலில் இருந்த மாற்றத்தில் இயல்பாகவே உள்ளுக்குள் ஏதோ மனம் படபடப்பாக, நான் மானசா கிட்ட போகிறேன் என்று விட்டு அங்கு போனாள். நீ சோககீதம் வாசிப்பேன்னு நினச்சேன், என்ன என் பக்கமே வரல என்று மானசா புன்னகைக்க, மான்சே நீதானா இது, ஸ்மைலிங் ஃபேஸ், என்னங்கடா ஆளாளுக்கு ஷாக் கொடுக்குறீங்க என்று புலம்பிவிட்டு, நம்ம ஆள் பக்கத்தில் இல்லாதப்பதான் மற்றவங்களை சைட்டடிக்கிறது, பக்கத்தில் இருந்தா என்று இழுக்க, இருந்தா என்று மானசாவும் இழுக்க, இருந்தா நம்ம ஆளை நம்மளை பார்க்க வைக்கணும், எப்பவும் நம்மளேவா பார்க்கறது என்று சொல்லிவிட்டு தனபால் பார்க்கிறானா என்று பார்க்கவென்று பின்னால் திரும்ப, லாவெண்டர் என்ன பேச்சு பேசுகிற என்று பின்னால் வந்து நின்றார் விடுதி வார்டன். சில பேச்சிற்கு பிறகு அவர் சேரியில் அமரப்போக, மான்சே எப்படியும் வார்டனான ஷாக்குக்கு நைட்டு மந்திரிக்க வேண்டியது இருக்குமோ என்று கேட்டாள் லாவண்யா. பாவம், அவங்களையும் ஓட விடுற, சரி கடைசி வரை உன் சைட் சரித்திரம் நம்ம சாருக்கு தெரியாமல் போயிடுச்சே என்ற மானசாவின் கேள்வியில், ஐய மேரேஜே முடிய போகுது,
இன்னுமா சாறு மோருன்ட்டு இருக்க என்றவள், என் சைட் சரித்திரம் முடிஞ்ச துக்கத்தை நைட்டு ஒரு சர்பத் ராவா அடிச்சு முடிச்சுக்கிறேன் என்றாள். பேச்சாக இருந்தாலும் மந்திரங்கள் ஓத அனைவரின் ஆசீர்வாதத்துடன் ஒரு நல்ல நேரத்தில் மானசாவின் கழுத்தில் தாலி கட்டினான் ரமேஷ். கையை பிடித்து சுற்றிய சுற்றுகளில் அவளின் விரல்களை இறுக பற்றியிருந்தான். மாலை மாற்றும் போதும் அவளுக்குத்தான் ரமேஷின் உயரம் எட்டவில்லை. 2 முறை முயற்சித்துவிட்டு, கொஞ்சம் குடிங்க, இல்லை நான் உயரமாக குதிச்சு போட வேண்டியது இருக்கும், அப்புறம் அடக்கம் இல்லைன்னு பேச்சு வந்துட்டாம என்று முணங்க, வந்தா பேசிக்காவே என் ஒய்ஃபுக்கு அது இல்லைன்னு சொல்லிக்கிறேன் என்று குனிந்து ரமேஷ் சிரிக்க, எளிதாகவே மாலையை போட்டு தேங்க்யூ என்றாள். அனைத்து சடங்குகளும் முடிந்து கிஃப்ட் தரவென முதல் ஆளாக விஜயும் ஆனந்தும் வந்து ரமேஷிற்கு கை கொடுத்தனர். என்னடா என்று ரமேஷ் முழிக்க, என் தங்கச்சியவே நான் உனக்கு கொடுத்துருக்கேன், கிஃப்ட் ஒரு கேடாடா என்று விஜய் கேட்க, நானெல்லாம் பல வருஷமாக உனக்கு ஃப்ரெண்டாக இருக்கேன், கை கொடுக்கறதே பெரிய விஷயம்டா என்றான் ஆனந்த். அந்த பக்கம் லாவண்யா பெரிய பார்சலாக மானசாவிற்கு தந்துவிட்டு போக, கேவலப்படுத்துறீங்கடா, ஃப்ரெண்ட்ஸ் ஆடா நீங்களா என்று சிரித்தான் ரமேஷ். இவர்களும் சேர்ந்து சிரித்துவிட்டு, ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு கோட் ஷர்ட் இல்லை, இதே மாதிரி வேஷ்டி சட்டை தான் நம்ம எல்லோருக்கும், பாஸ்கருக்கும் முதற்கொண்டு எடுத்தாச்சு என்று ஆனந்த் சொல்ல, என்னடா இது புதுசா என்றார் ரமேஷின் தந்தை. இல்லை, தினமும் இதுதான் போடுறோம், ஒரு சேஞ்சுக்கு இப்படி இருக்கட்டுமேன்னு என்று ஆனந்த் சொல்ல, சரிப்பா என்று அடுத்த வேலையை பார்க்க அவர் சென்று விட்டார். அவர் சென்றதும், ஏன் நண்பா ஈவினிங் எல்லாம் முடிஞ்சதும் நைட் ஃபர்ஸ்ட் நைட் தானே என்று ரமேஷ் புன்னகைக்க, இருவரும் மானசா வேறு பக்கம் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு, ஐயா நீ பேசுடா, விடிஞ்சது நாங்கள் வந்து உன்னை எந்த ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறோம்னு பார்க்குறோம் என்று ஆனந்த் சொல்ல, அடி எதுவும் வாங்கினா சொல்லுடா, மொழி ஹாஸ்பிட்டல்லையே சேர்த்துடலாம் என்றான் விஜய். அன்றைய தினத்தின் ஒவ்வொன்றிற்கும் என்ன செய்ய வேண்டும் என்று மொழியும் மித்ராவும் மீனாட்சியிடம் கேட்டு கேட்டு செய்தனர். மொத்தத்தில் மானசாவின் சொந்தங்கள் குறைவு என்பது அங்கு தெரியவே இல்லை. இறுதியாக யோகேஷும் தமிழும் வர தமிழின் கையை பிடித்து, மச்சான் ரொம்ப நன்றி என்றான் ரமேஷ். இதுக்கேவா, நாளைக்கு நாங்கள் விஜய் சார் வீட்டில் தான் இருக்க போகிறோம், எங்களோட தான் நீங்கள் தஞ்சாவூர் வரப்போகிறீங்க நாளைக்கு என்றான் யோகேஷ். தமிழ் ஒரு காரின் சாவியை தர, என்னண்ணே இது என்றாள் மானசா. ஒன்றுமில்லம்மா என்று விட்டு, இது நீ வாங்கணும்னு ஆசைப்பட்ட கார் தான், பணத்துக்கு உன் காசு தான், வீட்டில் கொடுத்த காசை வச்சு அம்மா தான் வாங்க சொன்னாங்க. இவள் தன் அம்மாவை கண்களால் தேட மொழி அருகில் வந்து, நான் தான் சொன்னேன் உனக்கு கார் வேணும்னு. இருந்தாலும் இவ்வளவு பணம் என்று அவள் முழிக்க, இப்போ என்ன எல்லாம் சொன்னாதான் வாங்குவியா, நாங்கள் தமிழ் அப்புறம் ஓம் பணம் எல்லாம் சேர்ந்தது தான் இந்த காரு, யோசிக்காமல் வாங்கு என்றாள். மித்ரா குழந்தையோடு அருகில் வர, மானசா ஒரு தென்றல் புயலாகி வருது, அவள் வந்து என்னை கண்ணாலேயே உருட்டி முழிக்கிறதுக்குள்ளே வாங்கிடு என்றான் தமிழ். சரி என்று வாங்கி கொண்டாள். சார் மொத்தமாக நில்லுங்க என்று வீடியோ எடுத்தவன் சொல்ல, விஜய், மொழி, ஆது என்று அவன் குடும்பம், ஆனந்த் குடும்பம், தமிழின் குடும்பம், யோகேஷ் என்றிருக்க மானசா செல்லம்மாளையும் அழைத்தாள். மொத்தத்தில் இவர்களை குரூப் போட்டோவுக்கு நிற்க சொன்னது தப்போ என்று யோசிக்க வைத்திருந்தான் புகைப்படம் எடுப்பவன். மச்சான் இப்போ மட்டும் நம்ம கல்யாணத்துக்கு ஃபோட்டோ எடுத்தானே, அவன் இருந்திருக்கணும், தலை சுற்றியே விழுந்திருப்பான்ல என்றான் தமிழ். அதில் அனைவரும் புன்னகைக்க ஒரு புகைப்படம் எடுக்கப்பட்டது. அனைத்தும் நிறைவாக முடிந்து மாலை நேர விருந்தும் முடிந்து இப்பொழுது காத்திருந்த அறைக்குள் ஒவ்வொரு நொடியும் யுகங்களாக கழிந்தன ரமேஷிற்கு. இன்றைய இரவு திருமணமான எல்லோரும் கடப்பதுதான். ஆனால் அது மனதின் தேடலாகவோ உடலின் தேவையாகவோ இருப்பதை விட நிச்சயம் ஒரு பிரேத பரிசோதனையாக இருந்துவிடக்கூடாது என்பதில் ரமேஷ் தெளிவாக இருந்தான். அத்தியாயம் 28. வீட்டில் ரமேஷ், மானசாவை தவிர எவரும் இல்லை. எல்லோரும் செல்வனின் வீடு, விஜயின் வீடு என்று கிளம்பியிருந்தனர். இறுதியாக கிளம்பிச் சென்றது விஜய், ஆனந்த், யோகேஷ், தமிழ்தான். மானசாவிற்கு அலங்கரித்து விட வேண்டுமே என்று மொழி யோசித்த போது, அவள் பெருசாக அவ்வளவு அலங்கரிக்க மாட்டாமா, நான் இங்கே தானே இருக்கேன், தயார் பண்ணி அனுப்பிவிடுறேன், எல்லோருக்கும் கை குழந்தைங்க இருக்கு, நேரமாக கிளம்புங்க என்று செல்லம்மாள் தான் அனைவரையுமே அனுப்பி வைத்திருந்தார். இப்பொழுது மானசாவை தயார் செய்து ரமேஷின் வீட்டிற்கு அனுப்பிய போது, ரமேஷ்க்கு வயசு 32 ஆச்சுமா, நீங்கள்லாம் படித்து 4 விஷயம் தெரிஞ்சுக்கிட்டவங்க, உனக்கு சொல்லித்தான் புரியணுமா என்ன, உங்கள் கல்யாணம் முடிகிற வரைக்கும் இது நல்லபடியாக முடிஞ்சா போதும்னு புலம்புனா மீனாட்சி. இப்போ என்னடானா வீடு பூரா ஆம்பளை பசங்களா இருக்குங்க, காலகாலத்தில் என் பையனுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்கணும் சித்தின்னு புலம்புறேன். நீங்கள் சந்தோஷமாக வாழ்கிறத பார்க்குறத விட எதில் எங்களுக்கு நிம்மதி கிடச்சிட போகுது சொல்லு, எதுனாலும் தள்ளி போடாதீங்கம்மா. என்னமோ மனசில் பட்டதை சொன்னேன் என்றார் மானசாவை நன்கு அறிந்தவராக. என்ன சொல்வாளோ என்று அவர் மானசாவையே பார்க்க, அவள் எதுவுமே சொல்லாமல் சரி என்று தலையசைக்க அவருக்கு அவ்வளவு நிம்மதி வந்து ஒட்டி கொண்டது முகத்தில்.
அவரே வந்து ரமேஷின் வீட்டினுள் விட்டுவிட்டு செல்ல இவள் கதவை தாழ் போட்டுவிட்டு எது ரமேஷின் அறை என்று கண்களால் தேடினாள். ஹாலை தாண்டி அவ்வீட்டினுள் அவள் சென்றதே இல்லை என்பதால் எங்கிருக்கிறான் என்று ஒவ்வொரு அறையாக பார்த்து பார்த்து சென்றாள். கடைசியாக பாதி திறந்திருந்த கதவை தள்ளியவள் ரமேஷை கண்டு, வந்து வெளியில் நிற்கலாம் தானே, ஏதோ உங்கள் ரூம்னு எல்லா இடமும் தேடினேன் என்றாள். எழுந்து அருகில் வந்தவன், டென்ஷனாக இருக்கியா என்ன என்று கேட்க, இல்லை என்று தலையாட்டியவள், இங்கே யாரும் இல்லைன்னு தெரியும், ஆனால் நிறைய ரூம்ஸ், அதோட அமைதியாக வேற இருந்ததா, அதுதான். அவள் நிற்பதையே கை கட்டி பார்த்தவன், டென்ஷன் இல்லைன்னா என்ன தயக்கம், வந்து உட்காரு என்று சொல்ல அவள் கட்டிலில் சென்று அமர்ந்து இவனை பார்க்க இவன் ஒரு சேரை இழுத்து அருகில் போட்டு அமர்ந்தான். இவள் கேள்வியாக பார்க்க, இந்த 10 நாள் என்னோட பேசின பொண்ணு மாதிரியோ இல்லை இன்னைக்கு முழுக்க ஸ்மைலிங் ஃபேஸாக இருந்த பொண்ணு மாதிரியோ என் மானு தெரியலையே, ஏன் என்றான். அப்படி தெரியுதா என்ன என்று இவள் பதில் கேள்வி கேட்க, குரலில் தெரியல, முகத்தில் முக்கியமாக கண்ணில் ரொம்ப தெரியுது. எப்படி? நான் முதல்ல பார்த்த தேஞ்ச மூஞ்சுக்காரி மாதிரி இருக்குமா என்றான் புன்னகையாய். அதில் அவளும் புன்னகைக்க, நீ வந்ததுலேருந்து என் ரூமை சுற்றி பார்க்கவே இல்லை, என் முகத்தை தான் இவன் என்ன சொல்லுவானோன்னு பார்க்குற மாதிரி இருக்கு என்று இவன் சொல்ல, பார்க்குறேன் என்று எழுந்து சென்று ஒவ்வொன்றாக பார்த்தாள். இவனின் உடைகள் உள்ள ஷெல்ஃபை பார்த்துவிட்டு, எல்லாமே ஒயிட் ஷர்ட், கலர் ட்ரெஸ்ஸை எல்லாம் லென்ஸ் வச்சு தான் தேடணும் போல என்றாள் பெரிதாய் புன்னகைத்து. இவனும் சேரில் அமர்ந்து சிரித்தபடியே பார்த்திருக்க, அடுத்து பெரிய பகுதியாக திறந்தவளுக்கு மயக்கமே வரும் போல இருந்தது. கேஸ் கட்டுகள் இருக்கும் இடம் போல இல்லாமல் பேப்பர்களின் குவியல் போல இருந்தது. என்ன இப்படி போட்டு வச்சிருக்கீங்க என்றவள் அதில் சிலவற்றை எடுத்து பார்த்துவிட்டு, இதெல்லாம் நான் காணோம்னு ஆஃபீஸில் தேடினது என்று சொல்ல, இவனும் மறந்து இங்கே வச்சிருப்பேன் போல என்று சிரிக்க, அன்னைக்கு நாங்கள் கேஸ் கட்ட தொலைச்சதுக்கு பார்த்தீங்களே ஒரு பார்வை என்றாள் முறைப்பாய். அவன் இன்னும் பெரிதாக சிரித்தான். நட்புகளோடு கல்லூரி காலங்களில் இவன் எடுத்திருந்த புகைப்படங்களை பார்த்துவிட்டு, எல்லாமே நல்லா இருக்கு என்றாள். கூடவே இந்த மாதிரி இதுவரை நான் போட்டோஸ் எடுக்கல என்றாள். நினைவில்தான் முன்பு தங்கியிருந்த விடுதியின் சிந்தனைகள். அவளின் முகமாற்றத்தில், உள்ளே இருந்து பேசணுமா என்ன, வா ஹாலுக்கு போகலாம் என்று அழைத்து சென்றான். அவள் புடவையை பிடித்து கொண்டு வருவதை பார்த்து, ட்ரெஸ் மாற்றணுன்னா கூட சேஞ்ச் பண்ணிக்கோ, உன் ட்ரெஸ் எல்லாம் ஏற்கனவே செல்லம்மா பாட்டி கொண்டு வந்து வச்சுட்டாங்க என்று அவள் திறந்து பார்த்திராத ஒரு அலமாரியை காட்டினான். நான் வர முன்னாடி அதெல்லாம் வந்துடுச்சா என்றவள், நைட் பேண்ட் அண்ட் ஷர்ட் தான், உங்களுக்கு ஓகேயா என்றாள் யோசனையாய். இது என்ன கேள்வி, போட போகிறது நீ, எனக்கு என்ன ஓகே, மாற்றிட்டு வா, ஹாலில் வெயிட் பண்ணுறேன் என்றான். சிறிது நேரத்தில் வந்தவள் இயல்பாகவே அவன் அமர்ந்திருந்த சோஃபாவிலேயே அமர, ரொம்ப சோதிக்கிற என்றவன், ஃபிசிக்கலி ப்ரிப்பேர் ஆகி வந்தியோ என்றான் சரியாக கணித்தபடி. உங்களுக்கு ஏஜ் ஆகிட போது, சீக்கிரம் குழந்தையெல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும்னு எல்லோரும் நினைக்கிறாங்க என்றாள் பொதுவாக. நீ என்ன நினைக்கிற? அது சரிதானே, தவிர எனக்கு உங்களை பிடிக்காம இல்லையே, ரொம்ப பிடிச்சிருக்கு, வேற என்ன என்றாள். ஆனால் அது வார்த்தைகளின் ஒளியாக இருந்ததே தவிர கண்களில் நிரம்பி வடியும் காதலாகவோ மயக்கமாகவோ இல்லை. நம்ம நேரில் ரொம்ப பேசினதே இல்லை. உன் காலேஜ் டேஸு, உன் சின்ன வயசு மெமரிஸ்னு எனக்கு இதுவரை உன்னை பற்றி தெரியாத விஷயங்கள் ஏதாவது சொல்லேன், நானும் என்னோடது சொல்கிறேன் என்றான் இலகுவாக. பின் அவனே ஆரம்பத்தில் ஆரம்பித்து ஆனந்த், விஜயுடனான நட்பு, பெண்களிடம் இவன் வாங்கிய பல்புகள் வரை மறைக்காமல் சொல்ல, அவளின் சிரிப்பு அந்த ஹாலில் ஓங்கி ஒலித்தது. இவனே, மெதுவா சிரி, பக்கத்து வீடுகளுக்கு கேட்டுடாம என்றான். அடுத்து அவள் பேச ஆரம்பித்தவள் விடுதியில் நடந்த ராகிங் வரை விடாமல் சொல்ல, அம்மாடி என்றான் வாய்விட்டு. எதுவும் மறைக்கணும்னு தோணலை, அதை விட உங்ககிட்ட சொல்லும்போது அன்கம்ஃபர்டபுளாக தோணவே இல்லை என்றாள் உண்மையாக. ரமேஷின் முகத்தில் பெரிய நிம்மதி. தேங்க்ஸ் என்றான். அதன் பிறகு அவள் லாவண்யா, பெனசிர் மற்றும் சில பெண்களுடன் இரவு நேரத்தில் ஒரே அறையில் வார்டனுக்கு தெரியாமல் விளையாடியது. வார்டன் வந்து கதவை தட்டும் நேரம் தூங்குவது போல நடித்தது என்று அத்தனையும் கூற அவன் அப்படி ஒரு சிரிப்பு சிரித்தான். பின் மேலும் தொடர்ந்து, ஒரு நாள் பெனாசிரோட பர்த்தா கிச்சனில் மாட்டிக்கிச்சு. அன்னைக்கின்னு பார்த்து அவளோட பேரண்ட்ஸ் பார்க்க வந்திருந்தாங்களா, கூடவே மாப்பிள்ளையோட சொந்தங்களும். விசிட்டர்ஸ் ரூமில் அவங்க வெயிட் பண்ண லாவணியா போய் பெனாசிரை கீழே கூப்பிட்டா. அவ, என் பர்த்தா கீழே இருக்கு, அது இல்லாமல் எப்படி அவங்க முன்னாடி வரேன்னு ஓன்னு ஒரே அழுகை. அப்புறம் என்ன, அவளை பார்க்க லேடிஸ் அவங்க ரூமுக்கே போக லாவணியா வந்து கிச்சனில் இருந்த எங்கிட்ட சொல்ல 2 பேருமா சேர்ந்து பின்பக்கமாக போய் ஏணி வச்சு அவள் ரூம் ஜன்னல் வரைக்கும் ஏறி தட்டி, இந்த லேடிஸ் வர்றதுக்குள்ளே பர்த்தாவை கொடுத்துட்டோம் என்றாள் சிரிப்புடன். பேச்சோடு பேச்சாக நெருங்கி அமர்ந்தது இயல்பாக இருந்தது. அந்த ஏணியில் ஏறின கேடி நீதானே என்று ரமேஷ் கேட்க,
ஆமாம் என்று இவள் ஒரு பார்வை பார்க்க, நாளை பின்ன எங்கள் அம்மா பின்னாடி இருக்கிற மரத்தில் ஏதாவது பறிக்க செல்வனை தேடுவாங்க. நானாச்சின்னு கடகடன் போய் ஏறிடாத என்றான் பெரிய சிரிப்பாய். போடா என்பது போல ஒரு பார்வை அவள் பார்க்க, இவன் மணியை பார்த்தவன் 12 நெருங்குவது தெரிந்ததும் எழுந்து உள்ளே செல்ல போக பின்னாடியே சென்றான். அப்புறம் என்று இவன் பார்க்க, எனக்கு ஓகே தான் என்று இவள் ஷர்ட் பட்டன் ஒன்றை கழட்ட, வாட், என்ன உனக்கு ஓகே என்றான் சிறு அதட்டல் போல. அவள் பதிலுக்கு, எல்லாத்துக்கும் என்று புன்னகையுடன் ஒரு பார்வை பார்க்க, ஹாஸ்டலில் பண்ண மாதிரி உனக்கு கோபம் இல்லைனாலும் என் மேலே மயக்கமும் இல்லையே என்றான். வேற எப்படி தெரியுதா என் கண்ணு? நிறைய காதல் மட்டும் தெரியுது என்றான் புன்னகையாய் நெருங்கி வந்து. போங்க, நான் தூங்க போகிறேன் என்று அவள் போக அதற்குள் அலாரம் எங்கோ ஒரு மூலையில் ஒலித்தது. இதுக்கெல்லாமா அலாரம் வச்சிங்க என்று அவள் பார்க்க, நான் வைக்கல என்று செல்லை எடுத்து பார்த்தவன், இல்லை இதில் இல்லை என்று வைத்துவிட்டு அவ்வறையின் எல்லா இடமும் தேட அது மேல் ஷெல்ஃபில் ஒலித்தது. நாற்காலி போட்டு ஏறி எடுத்தவன், யாரோ அலாரம் செட் பண்ணி வச்சிருக்காங்க என்றான் சிரிப்புடன். அடுத்து அவர்கள் பேசிய 2 மணி நேரமும் 1/4 மணி நேரத்திற்கு ஒன்று என்று அவ்வீட்டின் எங்காவது ஒரு அலாரம் அடித்தது. இவர்களும் ஒருவரின் கையை ஒருவர் விடாமல் பிடித்து கொண்டு தேடி தேடி எடுத்தனர். இறுதியாக ஒன்று சமையலறையில் ஒலிக்க, டேய் எந்த வளர்ந்து கட்ட முட்டாள்டா இந்த வேலையை பார்த்தது என்று வாய்விட்டு புலம்பியவன் மானசாவை பார்க்க, அவள் இவனின் கையை இன்னும் விடாமல் பிடித்திருக்க அருகில் இழுத்தவன், ஆரம்பத்தில் உன் கை ஜில்லுன்னு இருந்துச்சு, இப்போ தான் நார்மலாக இருக்கு என்றான். அது சரி, உயரத்தில் அடிக்குதே, ஏறி எடுங்க என்று இவள் மேலே பார்த்து கொண்டே கூற, ஏறி எடுத்து எனக்கு டயர்டாக இருக்கு, வா நீயே எடு என்று அவளை தூக்க அலாரம் எடுத்து அணைக்கும் வரை அதே சிந்தனை இருவருக்கும். முடித்தவுடன், கீழே இறக்குங்க என்று அவள் பார்க்க, நீ புடவையிலே இருந்திருக்கலாம் என்று ரமேஷின் கைகள் அவளின் இடையை வருடியது. நீங்கள் தானே மாற்ற சொன்னீங்க, நீ என்னை ஹெல்ப்புக்கு கூப்பிடுவியோன்னு நினச்சேன், பாருடா இப்போ நீங்கள் தான் நார்மலாக இல்லை என்று அவள் முடிக்க, நீ கொடுத்தான் என்ன, நான் கொடுத்தா? இவ்வளவு நேரம் காதல் மட்டும் இருந்த கண்ணில் வேற நிறைய தெரியுது என்று இவனும் சளைக்காமல் பார்க்க, ரூமில் போய் என்னன்னு டெஸ்ட் பண்ணிக்கலாமா என்றாள் புன்னகையுடன். அலாரம் செட் பண்ணவன் முட்டாள் இல்லை, அறிவாளி. நான் தான் உன்னை தூக்கி தேடாமல் நானே தேடியிருக்கேன் என்றவன் அப்படியே கொண்டு சென்று கட்டிலில் விட்டுவிட்டு இவனின் உடையை மாற்ற, அவள் என்ன பண்ணுறீங்க என்று வேறு பக்கம் பார்வையை திருப்பினாள். ஓன் ட்ரெஸ்ஸை தொட்டாலாம் உனக்கு வெக்கமே வந்திருக்காது, இப்போ நான் ட்ரெஸ் மாற்றினா உனக்கு வருதே என்று ரமேஷ் புன்னகைக்க, எனக்கு ஒன்றும் வரலை. ஏய் பொய்யெல்லாம் சொல்கிறேன், அப்போ திரும்பி என்ன பாரு. மானுவை வெக்கப்பட வச்ச வரலாறு இன்று என்று கிண்டல் அடித்தவன், மணி 2க்கு மேலே ஆகுது, இன்னும் ஒரு கிஸ் கூட அடிக்கலை என்று சிரிக்க அருகில் இருந்த தலையணையை எடுத்து அவன் மேல் எறிந்தாள். நோ வெப்பன்ஸ். நான் என்ன சொன்னேன் மானு என்று விடாமல் சிரித்தவன் அருகில் வந்து உதட்டு முத்தத்தை தர அது நெடுநேரம் நீடித்தது. முத்தங்களை எவருக்கு வழங்கினர், எத்தனைகள் என்று எண்ணப்படவில்லை. உடல்கள் மீறிய இரு உள்ளங்களின் தேடல்களாக கூடல்கள். கூடலே பிரபஞ்சம் இல்லை, கூடல் இல்லாமல் பிரபஞ்சமே இல்லை. அத்தியாயம் 29. அதிகாலையில் அவள் கண் விழித்த போது போர்வையை மட்டுமே உடுத்தியிருந்த அவள் உடல் ஜில் என்ற குளிர்ச்சியை உணர்ந்தது. நன்றாக இழுத்து மூட அதையும் தாண்டி காதுகளில் விழுந்தது ரமேஷின் குரல். என்னவென்று பார்க்க, அவன் குளித்து முடித்துவிட்டு யாருடனோ ஃபோனில் பேசிக்கொண்டிருந்தான். முடித்தவுடன் மானசா யாரென்று கேட்க, ஈஸ்தான், செல்வன் வீட்டிலேருந்து பால் வெளியே இருக்கான், குளிச்சு டீ போட்டு குடிச்சிட்டு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு உத்தரவு. அவங்க வர லேட் ஆகுமா என்றான் சேரில் அமர்ந்து கொண்டு. ஓ, எப்போ எழுந்தீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் என்றவன், ரொம்ப குளிர்தா என்ன என்று விஷம புன்னகையாய். பின்ன கண்ணு வேற எரியுது என்றவள் மொத்தமாக சுருட்டி கொண்டு குளிக்கவென்று செல்ல, போர்வையை எங்கே எடுத்துகிட்டு போகிற, அது என்னோடது என்றான் அவன் கை கட்டி கொண்டு. வச்சுக்கோங்கன்னு கொடுத்துடுவேன், அப்புறம் கண்ணு கெட்டு போச்சுன்னா நான் பொறுப்பில்லை என்றாள் முறைப்புடன். நானே கெட்டு போயிட்டேன், இனி கண்ணு வேற புதுசாக கடனுமா என்று இவன் இன்னும் தலையை சாய்த்து பார்த்து சிரிக்க, மனுஷங்கள் எல்லாம் புனிதமில்லை கெட்டுப்போக என்றாள் பாத்ரூமின் வாசலிலேயே நின்று. அப்போ எது புனிதமா? கண்ணுக்கு தெரியாத மனமும் மனிதமும். பாருடா என்று இவன் சிரிக்க, பல் விளக்காமல் இருக்கிற என்னை இவ்வளோ நேரம் நிற்க வச்சு பார்க்குற உங்கள் மனசு கொஞ்சம் கெட்டு தான் போயிருக்கு என்று அவளும் சிரிக்க, அது என்ன கொஞ்சமா, மிச்ச மனசும் அப்படியே ஆகிட்டா இன்னொரு டைம் குளிச்சுக்கிறேன் என்று அவன் எழுந்து அருகில் செல்ல அதற்குள் அவள் கதவை தாழிட்டிருந்தாள்.
அதன்பின் தயாராகி வெளியில் கிளம்பவென ரமேஷின் கார் இருக்கும் இடத்திற்கு இருவரும் வர அங்கு மானசாவிற்கு அளிக்கப்பட்ட புது கார் மட்டுமே நின்றது. ஆமாம், நைட்டு கடைசியாக ஃப்ரெண்ட்ஸ் தான் என் கார் எடுத்துகிட்டு போனாங்க. நான் தான் சாவி கொடுத்தேன், மறந்துடுச்சு என்றவன் மானசாவின் கார் சாவியை எடுத்து வந்தான். அதை திறந்து பக்கத்து சீட்டில் அமரப்போனவளை, நீ டிரைவ் பண்ணுறியா? எனக்கு கோயிலுக்கு சரியாக வழி தெரியாது என்று அவள் கூற, நான் சொல்கிறேன் என்றவன் இடம் மாறி அமர்ந்து கொண்டான். முதலில் அவளின் சொந்த கார் பயணம், அதுவும் அவளின் கணவனின் அருகில். அந்த நிமிடங்கள் அவளுக்கு அவ்வளவு பிடித்து போனது. கியர் போடும் இடங்களிலெல்லாம் இவளின் இடதும் அவனின் வலதுமாக கைகள் பின்னி பிணைந்தன. அர்த்தமில்லாத அவர்களுக்கு மட்டுமே அர்த்தமாகும் பல பேச்சுக்களின் இறுதியில், உனக்கு கார் வாங்கணும்னு எப்போ ஆசை வந்தது என்று ரமேஷ் கேட்க, உங்கள் காரை பார்த்து என்று மறைக்காது சொன்னவள், சொல்லாமலே மொழி எண்ணி என்ன நிறைய படிச்சிருக்காங்க என்றாள் புன்னகையாய். இனி அவங்க விஜயை மட்டும் படிக்கட்டும், உன்னை நான் படிச்சுக்கிறேன் என்று இவன் கூற, ஆஹா, அப்போ இதுவரை முழுசாக படிக்கலையா என்றாள் கேலியுடன். கூடவே, இப்போ வாங்கலினாலும் என் சம்பளத்தை சேர்த்து வச்சு பின்னாளில் வாங்கியிருப்பேன் என்றாள் திடமாய். சம்பளமா? அதை நான் தருவேன் நம்பிக்கை இருக்கா உனக்கு? பின்ன ஓசியாவை வேலை வாங்கிடலாம்னு பார்க்குறீங்களா என்று காரை நிறுத்த, கீழே இறங்கியவர்களிடம், உன் பொஞ்சாதிக்கு பூ வாங்கி கொடுய்யா என்றார் வயது முதிர்ந்த பூ விற்கும் பாட்டி. அவருக்கு இவர்களை பார்த்தாலே தெரிந்தது புதுமண தம்பதிகள் என. பூ வேணும்னா வாங்கித்தரேன் பாட்டி, ஆனால் என் பொண்டாட்டி இல்லை இந்த மேடம் என்று ரமேஷ் முறைக்க, ஆமாம் பாட்டி, நாளை பின்ன இவர் பிள்ளைய கூட பெற்றுப்பேன், ஆனால் இவர் என் ஹஸ்பண்ட் இல்லை என்று மானசாவும் புன்னகைக்க, ரமேஷிற்கு அப்படி ஒரு சிரிப்பு வந்தது. பாட்டிக்கும் வாய்க்கொள்ளா சிரிப்பு வர, என்னைக்கும் இப்படியே சந்தோஷமாக இருங்க என்று திருஷ்டி முறித்தார். பூ வாங்கி தந்தவன் கோயிலுக்கு செல்லும் வழியில் அவளிடம், உனக்கு சம்பளம் எல்லாம் தர முடியாது, வேணும்னா என் செலவு கணக்கையும் சேர்த்து நீயே பார்த்துக்கோ என்றான். எனக்கு உங்களை பார்க்கவே 2 கண்ணு பத்தலையா, இதில் எங்கே அதையெல்லாம் பார்க்க என்று இவள் உதடு மடித்து புன்னகைக்க, எம்மா இது கோயில் மானு என்றான் காதலாய். நிறைவாய் கடவுளை வணங்கிவிட்டு வெளியே வந்தவர்களில், என்ன சாமிக்கிட்ட வேண்டின என்று ரமேஷ் ஆர்வமாய் கேட்க, ஒன்றும் இல்லை, நல்ல சாமியை பார்த்தேன், கண்ணை மூடி கும்பிட்டேன், அப்புறம் என்று இழுக்க, அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு லைட்டாக கண்ணை திறந்து பார்த்தேன் என்றாள் உண்மையாய். காரிற்குள் அமர்ந்து வாய்விட்டு சிரித்தவன், உன்னை லவ் பண்ணுறது போதாதோன்னு ஃபீல் கொடுக்குற என்றான். இப்படியாக இவர்கள் வீடு வர எல்லோருமே இவர்கள் வீட்டில் இருந்தனர். முக்கியமாக வெளியில் இருந்த மரத்தின் கீழ் சேர் போட்டு நண்பர்கள் குழுமி இருந்தனர். இவன், இருங்கடா டேய் என்பது போல ஒரு பார்வை பார்த்துவிட்டு உள்ளே சென்றான். சென்றவனின் கண்கள் பளபளவென்று மின்னின. அவர்கள் மேலான கடுப்பு காணாமல் போனது. அங்கே பணியாரங்கள் பல வகைகளாக இருக்க அமர்ந்து உண்ண ஆரம்பித்து விட்டான். டீ போட்டு வச்சிருக்கேன், எல்லோருக்கும் டீ கொடு மானசா என்று மீனாட்சி சொல்ல, இவள் ரமேஷ் உண்பதை ஒரு பார்வை பார்த்துவிட்டு சென்றாள். அனைவருக்கும் கொடுத்து முடித்து இவள் குடித்தவள், சூப்பராக இருக்கு என்றாள். நீ முதல் நாள் வந்த அன்னைக்கும் போட்டு கொடுத்தேன், நீ எதுவுமே சொல்லலை என்று மீனாட்சி புன்னகையுடன் சொல்ல, அன்னைக்கு சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் சொல்லியிருந்தா தங்கறதுக்காக வச்ச ஐஸ் மாதிரி ஆகியிருக்கும் என்றாள். இத்தனை நாளில் ஒருத்தரும் சொல்லலை என்று மீனாட்சி வாய்விட, ரமேஷின் தந்தை, இதையெல்லாம் டெய்லி சொல்லுவாங்களா என்று சமாதானமாய் சொன்னார். மா, நானும் அப்பப்போ சொல்லுவேனே, நைட் லேட்டாக வந்து உங்ககிட்ட அதிகமாக திட்டு வாங்குவேனா, அதான் எதுவுமே சொல்லாமல் ஓடிட்டுறது என்றான் ரமேஷ் அருகில் வந்து. சமைச்சு முடித்ததும் ஏதாவது சொல்லுவாங்களான்னு பார்த்தே எங்கள் மாதிரி பொம்பளைங்க எல்லாம் காலம் போயிடுது என்று மீனாட்சி குறைபட, அதன்பின் அவரை சுற்றி செல்வனும் ரமேஷும் பேச, கிச்சனிலிருந்தே அவர்கள் மீனாட்சிக்கு செய்யும் சமாதானங்களை ரசித்து பார்த்திருந்தாள். சிறிது நேரத்தில் எழுந்து இவள் அருகில் வந்தவன், அம்மா இப்போதான் அமைதி என்று விட்டு, அந்த பொண்ணு வந்து சொல்லுது, உங்களுக்கெல்லாம் எப்போ தோணுச்சு அப்படிங்கிறாங்க, என்னமோ மாதிரி ஆயிடுச்சு என்றான். எது சமைச்சாலும் நல்லா இருக்கோ இல்லையோ அதை பற்றி 2 வார்த்தை சொல்லிடுங்க. மருமகள் மட்டுமல்ல, பல மாமியார்களும் இது இல்லாமையே சொந்த வீட்டில் வாழ்ந்துடுறாங்க என்றாள் சின்ன குரலில். கூடவே, அது என்ன பணியாரம், அவ்வளோ பிடிக்குமா உங்களுக்கு என்று கேட்டபடி இவனின் கையில் உள்ளதை வாங்கி வாயில் போட, என் எச்சில் மானு, சாப்பிட்ற? எண்ணெயை சாப்பிட்டீங்களா என்று அவள் கண்களை உருட்ட, ஆமாம்மா, ஆனால் பதிலுக்கு எண்ணெயும் மொத்தமாக சாப்பிட்டு செரிச்சிட்டா ஒரு பொண்ணு என்றான் நெருங்கி வந்து. மேலும், அது போதாதுன்னு இப்போ என் பணியாரத்தையும் பிடுங்கி சாப்பிட்றா, ரொம்ப ஆபத்தானவ என்று குறைபட, அவள் பதிலேதும் சொல்லாமல் புன்னகையை சிந்தி சென்றாள். பின் நண்பர்களின் நினைவு வர வெளியில் சென்றவன், கேஸ் கட்டும் வக்காலத்துமா சேர்ந்தே இருங்கன்னு சொல்லிட்டு, யார்டா அலாரம் செட் பண்ணது என்று வேட்டியை மடித்து கொண்டு கேட்க, அனைவரும் சிரிக்க, யாரு மச்சா அது என்று பக்கத்தில் இருந்த யோகேஷை ஒரு பார்வை பார்த்தான் தமிழ். அதிலேயே தமிழ் இதை செய்யவில்லை என்று பிடிபட விஜயை பார்த்து, நீயா
என்றான். டேய், நான் தமிழோடு சேர்ந்து மண்டபம் பாத்திரம்னு வரவு செலவு கணக்கில் பார்த்தேன் என்று குரல் உயர்த்த, அப்படி வச்சும் உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் முடிச்சிட்டா நண்பா, எங்கே பார்ப்போம் என்று இவனின் வேஷ்டியில் கை வைத்தான் ஆனந்த். ரமேஷ், டேய் என்று சிரித்து விலகியவன், ஆனால் ஊமை 1000 சேட்டைன்னு சும்மாவா சொன்னாங்க? நேற்றுலேருந்து உனக்கு வாய் அதிகம், வச்சது தான் வச்ச, 1/4 மணி நேரத்துக்கு ஒன்றா வைப்ப என்றான் முறைப்பாய். ஐய, நான் 1 மணி நேரத்துக்கு ஒன்று தான் வைக்க சொன்னேன் என்று யோகேஷ் வாய்விட, அந்த கிரிமினல்ஸ் இந்த 2 பேரும் தான் என்று யோகேஷையும் ஆனந்தையும் கை காட்டினான் விஜய். ரமேஷ் இவர்களை முறைக்க, இல்லடா நண்பா, நம்ம கிளையண்ட் கிட்ட டைம் பீஸ் வேணும்னு கேட்டனா அவர் மொத்தமாக நிறைய கொடுத்துட்டார், அதான் கணக்கில்லாமல் வச்சுட்டேன் என்று ஆனந்த் சொல்ல, போகட்டும், உயரத்தில் வச்சு ஏதோ நல்லது பண்ணிட்டேன்னு உன்னை சும்மா விடுறேன் என்றான் ரமேஷ். இப்படியாக பேச்சும் சிரிப்புமாக பொழுது போக மதிய வேளையில் உண்டு முடித்ததும் அனைவரும் ரமேஷையும் மானசாவையும் விட்டுவிட்டு வெளியில் கிளம்பியிருந்தனர். புடவையுடன் அறைக்குள் வந்தவள், ஏசி ஜில்லுன்னு இருக்கு, குறைங்க. இதுவே குளிர்தா? அவங்க நமக்கு ஹனிமூன் போக உயரமான இடமா தேடிக்கிட்டு இருக்காங்க என்றான் படுத்தபடி. ஹனிமூனா? நிறைய வேலை இருக்கே, பிரசாத் வேற தனியாக ப்ராக்டிஸ் பண்ண போயாச்சு தானே என்று இவள் கேட்க, ஆமால்ல என்றான். அங்கே போய் ரூமுக்குள்ளே தான் இருக்க போகிறோம் என்று இவள் சொல்ல, ஒரு லாங் டிரைவ் போன மாதிரி இருக்கும், சும்மா ஒரு 3 நாள் எங்கேயாவது போயிட்டு வரலாம். ஏன்னா இவங்க கார் புக் பண்ணினா நாம் பேசுகிற பேச்சுக்கு பாதியில் இறங்கி ஓடினாலும் ஓடிடுவார் டிரைவர் என்றான் அவளை அருகில் இழுத்து மடியில் அமர்த்தியபடி. கைகள் இடையே வருட, மானு, நேற்றை விட இன்னைக்கு வித்தியாசமாக இருக்கியே என்றான் கேலியாய். என்ன வித்தியாசம்? சரியாக பார்க்கல. கையை உயர்த்தி நீ ரூமை லாக் பண்ணியா? அப்போ அழகாக தெரிஞ்சுது சில இடங்கள். நெத்தியில் குங்குமம் வச்சிருக்கியோ? எங்க பின்னால் திரும்பி காட்டு. ஏன்னா எதையும் சரியாக பார்க்கல என்றான் ஒவ்வொன்றையும் விளக்கி கிண்டலாய். பதிலுக்கு இவள் எப்பொழுதும் தரும் பதில்கள் இல்லாமல் ஒரு அமைதி மானசாவிடம். மானு, அவளின் அமைதியில், வீட்டு ஞாபகமா? அத்தை மாமாலாம் விஜய் வீட்டில் தானே இருக்காங்க என்று சொல்ல, இல்லை, எப்பவும் வீட்டுக்கு போகணும்னு நான் ரொம்ப ஏங்கினதே இல்லை. பிறகு? முன்னால் மூடியிருந்த கதவை வெறித்தபடி, இதை இப்போ கேட்கலாமான்னு கூட தெரியல, ஆனால் முடியல என்றவள், நேற்று இறந்தவங்க உடல்ல வரும் மாற்றம்னு சொன்னீங்க தானே? போகட்டும், உயரத்தில் வச்சு ஏதோ நல்லது பண்ணிட்டேன்னு உன்னை சும்மா விடுறேன் என்றான் ரமேஷ். இப்படியாக பேச்சும் சிரிப்புமாக பொழுதும் போக மதிய வேளையில் உண்டு முடித்ததும் அனைவரும் ரமேஷையும் மானசாவையும் விட்டுவிட்டு வெளியில் கிளம்பியிருந்தனர். அத்தியாயம் 30. மாலை நேரம். எல்லோரும் வீட்டில் நிறைந்திருக்க ஈஸ்வரிதான் திருமண வேலைகளில் கடந்த சில நாட்களாக தொலைக்காட்சியில் வரும் தொடர்களை பார்க்க முடியாமல் போய்விட்டதே என்ற யோசனையில் இருந்தார். மானசா என்னவென்று கேட்க அவர், மாத்திரை சாப்பிடாம கூட இருந்துடுவேம்மா, இந்த சீரியல் பார்க்காம முடியலை என்று புலப்ப, பார்க்க வேண்டியது தானே என்றாள். விசேஷ வீடு, இப்போ போய் பார்த்தா இந்த வயசில் கிழவிக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லைன்னு யாராவது சொல்லிட மாட்டாங்களா என்றார். கூடவே கவலை மறந்தும் சிரிப்பு வர அவள், அப்போ சொல்கிறவங்க கிட்டேயே நான் பொறுப்பாக இருந்துக்கிறேன், நீங்கள் அந்த சீரியல் பார்த்து கதை சொல்லுங்கன்னு கேளுங்க, அப்போ தான் தெரியும் அவங்களுக்கு சீரியல் பார்க்குறது எவ்வளோ கொடுமைன்னு என்று உதடு கடித்து சிரிப்பை அடக்க ஈஸ்வரி வாய்விட்டே சிரித்து விட்டார். தன் செல்போனில் அதை பார்ப்பதற்கான வசதி இருக்க இவள் எடுத்து காட்டினாள். அதன் பிறகு அவர் கையிலேயே அது இருக்க இரவு அறைக்குள் நுழைந்தவளிடம் ரமேஷ் முதலில் கேட்ட கேள்வியே ஆச்சரியமாயிருக்கு. உன் உடன்பிறப்பு எங்க என்றான். என்னது? அதுதான் செல்போன். இடையே ஒட்டிய பாக்கெட்டை தடவியவள் ஈஸ்வரிக்கு தந்துவிட்டது ஞாபகம் வர, நீங்கள் தான் சொன்னீங்க நான் இருக்கும்போதும் அதுதான் உன் பக்கத்தில் ரொம்ப ஒட்டிக்கிட்டு இருக்கு. நான் வாங்கி கொடுத்த ஃபோனை பார்த்து எனக்கே பொறாமைன்னு, அதான் பாட்டிக்கிட்ட கொடுத்துட்டேன். நான் எப்போ சொன்னேன்? மதியம். ஓ, அப்போ என்ன பேசுனீங்கன்னு மறந்துடுச்சோ என்று கேலியாக கேட்க, மறக்கக்கூடாததெல்லாம் பக்காவாக ஞாபகம் வச்சிருக்கேன் மானு, டெஸ்ட் பண்ணுறியா என்றான் அர்த்தம் புன்னகைவாய். எட்டி அவனின் வாயை மூடியவள், பேச்ச மாத்தாதீங்க, நீங்கள் உளர்னது எல்லாம் எந்தெந்த செக்ஷன்னு கண்டுபிடிச்சிட்டேன், எல்லாமே 143 என்று கண்ணை உருட்டி முழித்தான். அவன் மதிய வேளையில் பல சட்டங்களில் வரும் பிரிவுகளில் 143ல் என்னென்ன வரையறை வருமோ அதையெல்லாம் என்ன செக்ஷன்னு கண்டுபிடிச்சு சொல்லு என்று சொல்லியிருக்க, இவள் மொத்தத்தையும் செல்போனில் தேடி கண்டுபிடித்திருந்தாள். இப்பொழுது அதை சொல்ல, பாருடா என்று புருவம் உயர்த்தியவன், நானும் பல டிசைனில் ஐ லவ் யூன்னு சொல்கிறேன், பதிலுக்கு ஒருத்தி சொல்லவே மாட்டேங்கிறா என்றான் அவளை இழுத்து மடியில் வைத்து கொண்டு. அவள் விலகி நாற்காலியில் அமர, நான் உட்கார்ந்தா நீ தாங்க மாட்டேன், அதனால் நீயே வழிவிடு என்றான். இவள் எழுந்து அவன் அமர வழிவிட்டவள் பின் மடியில் ஏறி அமர்ந்து கொண்டு, இப்படியெல்லாம் டிசைனாக எனக்கு சொல்ல வராது,
ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் சொல்லுவேன். பதிலுக்கு நீங்களும் ரிப்ளை பண்ணுவீங்க பாருங்க என்றாள். அது சரி, எங்கள் அப்பா கிட்ட என்ன தீவிரமாக பேசிக்கிட்டு இருந்த? அரசியல். ஐயோ அம்மா, மனுஷன் பேச ஆரம்பித்தா கொன்னுடுவாரே. அதெல்லாம் இல்லை, நிறைய பேசினோம். செந்தமிழில் என்னம்மா பேசுகிறாங்க மாமா என்று பெருமையாக சொல்ல, நாங்களும் தான் எழுதுவோம். ஒரு காலத்தில் ஸ்கூலில் முதல் ரேங்க் கூட ஒரே ஒரு தடவை வாங்கினேன். ஸ்கூலே வந்து டேய் இவன் முதல் ரேங்க் ஆம்ட்டான்னு ஆச்சரியமாக பார்த்துட்டு போச்சு தெரியுமா? அதென்ன ஒரே ஒரு தடவை? அப்போ தமிழ் கணக்குன்னு கிளாஸ் மொத்தமும் ஃபெயில். அந்த டைமில் ஐயா மட்டும் ஜஸ்ட்டு பாஸ் ஆகி முதல் ரேங்க் வந்துட்டேன் என்றான் சிரிப்பாய். மடியில் அமர்ந்திருந்த இவளின் பின்னலான கூந்தலை எடுத்து கழுத்தை சுற்றி போட்டு கொண்டவனிடம், மாமா மாதிரி ஒருத்தருக்கு மகனாக இருந்துட்டு ஒரு லவ் லெட்டர் கூட செந்தமிழில் எழுத வேண்டாம், குறைந்தபட்சம் ஒரு புகார் தமிழில் தப்பில்லாமல் எழுதுங்க என்றார். எழுதுகிறேன் பார் என்று ஆரம்பித்தவனின் பல தாள்களில் பிழைகளால் உருட்டி சுருட்டி கீழே போட அவர்களை சுற்றி தாள்களின் குவியல். சிறிது நேரத்தில் சரியாக ஒன்று எழுதி காட்டிவிட்டு கீழே பார்த்தவன், மானு, கவிதை எழுதுறேன்னு பேப்பரை கழித்து குவிச்சவங்க உலகத்தில் நிறைய பேர். ஒய்ஃப் கிட்ட இப்படி புகார் எழுதி குமிச்சவன் நானாக தான் இருக்கும் என்று சிரிக்க இவனோடு இவளின் குரலும் சேர்ந்து சிரித்தது. அப்படியே இவள் தலையை திருப்பி பக்கவாட்டில் இவனின் முகத்தை பார்க்க, மானு, இத்தனை நாளில் நான் பார்த்து நீ தலை குனிஞ்சிருந்தது எத்தனை தடவைன்னு விரல் விட்டு எண்ணிடலாம் என்றான் அவளின் நெற்றியை முட்டிவிட்டு. ஏற்கனவே நான் உங்கள் தோளுக்கு தான் இருக்கேன். ஒவ்வொரு டைமும் நீங்கள் குனிஞ்சு கிஸ் பண்ண கஷ்டமாக இருக்கும் தானே, அதான் நான் நிமிர்ந்தே பார்க்கறது என்றாள் கேலியாக. அப்போது இந்த லைட் ஆஃப் பண்ணுறது கூட எனக்கு கஷ்டமாக தான் இருக்கும். விடிய விடிய எரியட்டும் என்றபடியே தூக்கி வந்து கட்டிலில் விட, நோ என்று கத்தியவள், ஆஃப் பண்ணலைன்னா கையில் கிடைக்கிற எதையாவது வச்சு லைட்டை உடைப்பேன். உடைச்சிக்கோ, சம்பளத்தில் கழிக்கப்படும். உன் சம்பளத்தில் இல்லை, உன் வீட்டுக்கார சம்பளத்தில் என்றவன், ஆமாம் எதுக்கு காலையில் சம்பளம் கேட்ட? பின்ன என் ஹஸ்பண்ட் கிட்ட கலர் ஷர்ட்ஸ் கம்மியாக இருக்குது, கனவுல கூட பிளாக் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்ஸில் தான் வர்றார். கலர் ஷர்ட்ஸ் நிறைய எடுக்கணும், அதுக்கு தான் என்றாள் புன்னகையாய். பாருடா, கனவுலெல்லாம் வரேனா சொல்லவே இல்லை, ஆனால் என்ன அசிங்கமாக ட்ரெஸ்ஸோட சுதந்திரமாக வரலையா என்று மேலே கவிழ்ந்தான். மறுநாள் அனைவரும் தஞ்சாவூர் செல்ல அங்கு இவன் மாலை பொழுதில் மானசாவை வெளியில் நடத்தியே அழைத்துச் சென்றான், கால்கள் நோகும் வரை. அவன் சொல்லாமலேயே இவளுக்கு புரிந்தது, இனி தனக்கு இவ்விடங்கள் எல்லாம் அழுகைகள் அல்ல, நிச்சயம் இவனோடான இந்த நடைப்பயணங்களைத்தான் ஞாபகப்படுத்தப் போகிறது என்று. அவனை விட இவளே அவனின் கைகளை இறுக்கமாய் பிடித்து கொண்டாள். மறுநாள் அங்கிருந்தே ஹனிமூன் என்று இருவர் மட்டுமே கிளம்ப ரமேஷை தனியாக அழைத்து, மச்சான், நான் வேணும்னா துணைக்கு டிரைவராக வரவா என்று தமிழ் கேலி செய்ய, தங்கம் மாதிரி 3 பிள்ளைங்க இருக்காங்க, போய் அவங்களுக்கு டிரைவர் வேலை பாருங்க என்றான் ரமேஷ் சிரிப்பாய். இல்லை, அவ்வளவு தூரம் போகிறீங்களே, ஒரு உதவி என்று ஆனந்த் இழுக்க, உன் வீட்டம்மா கிட்ட என்ன பேசி உன்னை போட்டு கொடுத்தா உங்களுக்குள்ளே முட்டிக்கும்னு எனக்கு தெரியும். செலவே இல்லாமல் டைவர்ஸ் வாங்கி கொடுத்துடுவேன், ஊருக்கு போய் நம்ம ஆஃபீஸ் வேலையை பாரு என்றான் முறைப்பாய். அதில் நண்பர்கள் சிரிக்க, உங்கள் ஆர்வத்துக்கு எல்லாம் ரொம்ப நன்றி, நானும் அவளுமே ட்ரை பண்ணிப்போம். எப்படி முன்னாடி சொன்னியே சேர்ந்து பணியாரம் சுடுவோன்னு, அப்படியா நண்பா என்று ஆனந்த் கேட்க, இப்படி சிரிப்பும் மகிழ்ச்சியுமாக ஆரம்பித்தது ரமேஷ் மானசாவின் தேனிலவு பயணம். 3 நாட்கள் என்று ஆரம்பித்த பயணம் கேரளாவை சுற்றி 1 வாரம் என்று நீடித்தது. இவளின் வெறுமைகளில் அவன் வண்ணங்களை பூசியிருந்தான். அவனின் வாழ்க்கையை இவள் நிறைவாக்கி இருந்தாள். ஆம், 2 மாதங்களில் மானசா கருவுற்றிருப்பது அறிந்து வீடே மகிழ்ந்திருந்தது. அத்தியாயம் 32. இத்தனை மாதங்களில் மானசாவிற்கு இவ்வீடு நன்கு பழகியிருந்தது. அதுவும் ஈஸ்வரி ஊருக்கு கிளம்பிய பின் ஒரு நாள், ஏன் மானசா, இதில் நாடகம் மட்டும்தான் பார்க்க முடியுமா? அன்னைக்கு அத்தைக்கு போட்டு காட்டினியே என்று இவளின் செல்ஃபோனை குறித்து மீனாட்சி கேட்க, இல்லத்த, எது வேணாலும் பார்க்கலாம், என்னென்ன வெரைட்டியாக சமைக்கலாம்னு கூட என்று இவள் சொல்ல அவர் ஆர்வம் ஃபோனில் படிந்தது. ஆனால் இதை கூர்ந்து என்னால் பார்க்க முடியாதே, அதை விட எப்படி செல்ஃபோனை படிக்க பண்ணன்னு கூட தெரியாது என்றதில் டிவி செல்ஃபோனை பயன்படுத்துவதில் அவருக்கு இருந்த பயம் எட்டி பார்ப்பது தெரிந்தது. அதனால் என்ன, எங்கள் அம்மாவுக்கு வாசிக்கெல்லாம் தெரியும், ஆனாலும் வெளியே யார்கிட்டையாவது எதையாவது விசாரிக்கணும்னா அவ்வளவு பேச பயப்படுவாங்க. முன்னாடி நாங்கள் வளர்ந்த பிறகுதான் கொஞ்சம் குறைஞ்சது என்றவளின் குரல் அன்னையின் ஞாபகத்தில் உள்ளே போக, அம்மா ஞாபகமா மானசா என்றார் மீனாட்சி. கூடவே, அவங்களே சனி ஞாயிறில் உன்னை பார்க்க வர்றதா சொன்னாங்க என்றார். அதுக்கு இல்லை, நீங்கள் வாசலில் உட்காந்தா சுற்றி குடியிருக்கிற மொத்த வீட்லேயும் சத்தடங்கிடும். அவ்வளவு தைரியமாக மற்றவங்களுக்கு நீங்கள் தெரியும் போது இந்த டிவி செல்ஃபோன் எல்லாம் கண்டு ஏன் பயம் என்றவள், டிவியோட இந்த செல்ஃபோனை கனெக்ட் பண்ணிக்கலாம் தே, இதில் உள்ளது அப்படியே பெருசாக டிவிலையும் வரும், இருங்க ரெடி பண்ணித்தரேன்
என்று ஏற்பாடு செய்து தந்ததில் இவர் ஏராளமான வகை உணவுகளையும் ஆர்வமாக கவனிக்க ஆரம்பித்தார். நாமும் இதையெல்லாம் செய்து பார்ப்போம் என்ற ஒரு ஆர்வம் அவர் கண்களில். இவளிடமே, எனக்கு இது மாதிரிலாம் புதுசாக சமைக்க தெரியாது, அதுதான் இதை பார்க்கணும்னு ஆசை. பாரு என் மனசா, என்னம்மா புதுசாக சமைக்கிறாங்க. இந்த பிரெட்டில் ஜாம் தடவி விவேக் கொடுப்பேன், மிஞ்சினா மொத்தமும் நாய்க்கு தான். இதை வச்சே எவ்வளவு பண்ணுறாங்க என்று ஒவ்வொன்றாய் அவர் ஆர்வமாக பார்க்க, என்ன சமைக்கலாம்னு சொல்லுங்க, நாம் இன்றைக்கே ட்ரை பண்ணலாம் என்றாள். பின் இவளே வண்டியை எடுத்துக்கொண்டு தேவையான பொருட்களை வாங்கி வர அன்றிலிருந்து விதவிதமாக சமைப்பது ஆரம்பமானது. வீட்டினர் நல்லா இருக்கு என்று சொன்னதை விட, ஒரு முறை ஈஸ்வரி இங்கு வந்தவர், உன் வீட்டுக்காரன் வெளிநாட்டிலேருந்து வரப்போறானாமே, நல்லா சமைச்சு கொடுமீனா, பாரு என் மருமகள்லாம் என்னென்னமோ புதுசாக சமைக்கிறா, டேஸ்டாக இருக்கு, தெரியலனா எங்கள் மீனாட்சிக்கிட்ட வந்து கேளு என்று மீனாவிடம் சொல்லியதை கேட்டு உண்மையில் மீனாட்சிக்கு விருது கிடைத்து விட்ட உணர்வுதான். இத்தனை வருடங்களில் கிடைக்காத உணர்வு அல்லவா இது? அதை மாலை வேளைகளில் வீடு வந்த மானசாவிடமே அவர் சொல்ல, அவங்க மட்டுமா, உங்கள் பிள்ளையும் நைட்டு சாப்பாடு எப்போ வரும்னு இப்போவே கேட்கிறார் என்றாள். இப்பொழுதெல்லாம் ரமேஷ் வீடு வரும் வரை விழித்திருப்பதில்லை. முக்கியமாக மீனாட்சி விரைவில் உறங்கி விடுவார். ஏனெனில் மானசாவே ரமேஷ் இரவு நேரத்தில் எந்த இடத்தில் வேலையில் இருக்கிறானோ அங்கு கொண்டு சென்று விடுவாள். ரமேஷும் பல நாட்கள் அலுவலகத்திலேயே அந்த நேரத்தில் இருப்பது போல பார்த்து கொள்வான். இப்பொழுது எங்கே இருக்கீங்க என்று இவள் கேட்க, ஸ்டேஷனுக்கு வந்தேன், இன்னும் வந்த வேலை முடியல, அதான் என்றான். சீக்கிரமாக முடிச்சுட்டு ஆஃபீஸ் வந்துடுங்க, சாப்பிட்ற மாதிரி நாங்களும் ஏதாவது செஞ்சு கொண்டு வரோம் என்று சொல்லியதில் இவன் சிரிப்பது இவளின் அருகில் இருந்த மீனாட்சிக்கே கேட்டது. இப்பொழுது நாம் மகன் நேரத்திற்கு உண்கிறான் என்பதே அவருக்கு நிம்மதி. என்ன, மானசாதான் அவனோடு உண்கையில் கொஞ்சம், பிறகு வீட்டிற்கு வந்த பின் மீனாட்சியுடன் அமர்ந்து கொஞ்சம் உண்பது என்று பழகி கொண்டாள். கூடவே இப்பொழுது விவேக்கும் இரவில் இங்கேயே உண்பதால் வீடு நிறைந்திருந்தது. இவள் மட்டும் தனியாக வீடு திரும்பும் சமயங்களில் வாசலை எட்டி பார்த்துவிட்டு, எங்க சித்தப்பா இன்னைக்கு லேட்டாக தான் வருவாரா, அப்போ நீங்கள் உட்காருங்க, இன்னைக்கு ஸ்கூலில் நடந்ததெல்லாம் சொல்கிறேன் என்று அவனின் பேச்சும் இவளோடு மீனாட்சியோடும் நீண்டது. எல்லாமும் சரியாகத்தான் சென்று கொண்டிருந்தது. ஒரு நாள் மாலை நேரம் நீதிமன்றத்தில் இருந்து அலுவலகம் வந்தவள் ரமேஷிடம், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எழுதின எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்துடுச்சு என்றாள். எத்தனை பாசு என்று இவன் உள்ளறையில் அமர்ந்து கேட்க, இவள் குறித்து வந்ததை காட்டினாள். பார்த்தவன், என்னமானு இது எல்லாம் 60% 75% இருக்கு, ஏற்கனவே ஃபெயிலான சப்ஜெக்டும் இப்போ இத்தனை மார்க்கில் இருக்குது, 45 இருக்கவே எங்களுக்கு நாக்கு தள்ளிடுமே என்று மயங்காத குறையாக கேட்க, எழுதுனேன், வந்துடுச்சு. ரமேஷிற்கு இதை எப்படி மீனாட்சியிடம் சொல்லுவது என்றுதான் யோசனை. மானசாவிற்கு அது எதுவும் இல்லை. அம்மாட்ட சொல்ல போறியா? ஆமாம், அப்புறம் பொய் சொல்ல முடியுமா என்றவள் இரவு வீடு திரும்பியதுமே அதை மீனாட்சியிடம் சொல்ல, அனைவரின் எதிர்பார்ப்பிற்கும் தலைகீழாக, நிஜமாவா சொல்ற, இவனும் தான் இருக்கானே, படிக்கிற காலத்திலே சிவப்பு கோடு தான் அதிகமாக வாங்கிட்டு வந்தான் என்றவர் அருகில் இருந்த விவேக்கிடம், நீயாவது ஸ்கூலில் நாடகத்தில் சேர்க்கலன்னு இனி அழுகாம சித்திக்கிட்ட சேர்ந்து நல்லா படி என்று சொல்ல, மா என் தாய் மீனாட்சியா இப்படியெல்லாம் சொல்கிறது, வர வர உன் போக்கு சரியில்லைம்மா, நைட்டு வீட்டுக்கு வந்தால் முன்னாடியெல்லாம் திட்டுவ, இப்போ என்னடானா என்னை என் பொண்டாட்டி தலையில் கட்டிட்டு நீ பாட்டுக்கு தூங்க போயிடுற, மாமியார் மருமகள் சண்டை போடுவீங்கன்னு பார்த்தா அந்த சாப்பாடு நல்லா இருக்கு, இந்த சாப்பாடு தான் நல்லா இருக்குன்னு உங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறீங்க என்றான் சிரிப்புடன். இவன் மூச்சு கொடுத்து பேசி கொண்டிருக்க அதை கவனிப்பது யார்? எல்லோரும் உணவிற்காக அமர, என்னடா ஒரு சீனியர் வக்கீலை ஒருத்தரும் கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க, மா எனக்கு ஒரு பிளேட் வை என்று இவன் சொல்ல, சித்தப்பா உங்களுக்கு தான் நைட் சாப்பாடை சித்தி அப்பவே கொண்டு வந்தாங்களே என்று விவேக் கேட்க, டேய் எங்கள் அம்மா கிட்ட நான் கேட்குறேன், உனக்கு என்னவா, வர வர நீயும் உன் சித்தி கூட சேர்ந்துட்டு கேள்வியாக கேட்க பழகிற என்றான் முறைப்பாய். பின் நாட்களில் மானசாவிற்கு படிப்பு பிடிபட்டு விட்டது. அதையும் விட இந்த வேலைகளை நேசிக்க தொடங்கிவிட்டாள் என்று தெரிந்ததில் நிறைய புத்தகங்களை அவளுக்காக வாங்கினான் ரமேஷ். நான் படிக்கிறதுக்கு கூட இப்படி புக்கு வாங்கினதில்லை, என் பொண்டாட்டிக்கு புக்கு வாங்கி கொடுத்தேன்னாவது வரலாறு சொல்லட்டும் என்று ஒவ்வொன்றாக தேடி தேடி வாங்கினான். அதன்பின் வந்த நாட்களில் வயிறு ஒரு பக்கம் மேலிட சட்ட புத்தகங்களில் மானசா மூழ்கி போனாள் என்பதே உண்மை. நீதிமன்றம் முதல் அனைத்து இடங்களும் அவளை ஈர்க்கும் இடங்களாயின. அங்குள்ள வழக்கறிஞர்களுக்கும் ஏன் கல்லூரியிலும் கூட ரமேஷின் உறவு பெண்தான் மானசா. அதனால்தான் அவனின் அலுவலகத்தில் சேர்ந்தாள் என்ற எண்ணம்தான். இதெல்லாம் படித்தால் தலைதான் வலிக்கும் என்று கல்லூரி நட்பில் பேசப்பட்ட பாடங்களே இவளின் பிடித்த புத்தகங்களாயின. பிரசவத்திற்கு சொல்லும் முன்பு வரை அவள் பார்க்கும் வேலைகளை மிகவும் நேசித்து செய்தாள். மொழி இருப்பதால் பிரசவத்தை இங்கே பார்த்து கொள்ளலாம் என்று முடிவாகி இருக்க, இரவில் வழி எடுத்து மொழியிடம் சொல்லும் போதும் மீனாட்சியும் செல்லம்மாளும் தான் பதறினர். பயப்படாதீங்க, நாமளே ஹாஸ்பிட்டல் போயிடலாம் என்று மானசா இருவரையும் சமாதானப்படுத்த, ரமேஷிற்கு சீக்கிரம் வாடா என்று மீனாட்சி தான் போனில் அழைத்தார்.
அதற்குள் அருகிலிருந்த செல்வனை அழைத்து கொண்டு இவர்கள் மருத்துவமனை செல்ல அங்கு மொழியிடம், அவர் வரும் வரை கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறமா உள்ள வரவா என்றாள் மானசா. சிறிது நேரத்தில் ரமேஷ் வந்துவிட, நான் போயிட்டு வரேன், டென்ஷன் ஆகாமல் இருங்க என்று சொல்லிவிட்டுத்தான் சென்றாள். என்ன சொல்லி என்ன பயன்? நேரமாக பிரசவ அறையிலிருந்து வந்த அவளின் முழங்கல்களில் இவனுக்கு இங்கு கைகால்கள் குளிரெடுத்தது. நேரம் 5 மணி நேரத்தையும் தாண்ட உள்ளே சென்று பார்த்து விடலாமா என்ற துடிப்பு ரமேஷிற்கு. ஏனெனில் துணைக்கு யாரும் வேண்டா, அண்ணி இருக்காங்கள்ல என்று விட்டுதான் சொல்லி சென்றிருந்தாள் அவள். வெளியில் வந்த மொழியிடம், இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் என்று இவன் கேட்க, கொஞ்ச நேரம் பார்க்கலான்னா, கண்டிப்பாக நார்மல் டெலிவரி ஆகிடும் என்றாள் மொழி. ரொம்ப அழுகிறாளா என்று ரமேஷ் கேட்க, வலிக்குதுன்னு சொல்கிறா, ஆனால் அழுகலை, அவளே தைரியமாக இருக்கும்போது நீங்கள் என்ன சின்ன பையன் மாதிரி என்று சமாதானப்படுத்த, இல்லை சும்மா இவ்வளவு நேரம் ஒரே இடத்துல உட்காரவே என்னமோ மாதிரி இருக்கே, அவளுக்கு எப்படி இருக்குமோ என்றவன் சேரில் அமராமல் சுவரோடு சாய்ந்து தரையில் அமர்ந்தான். மொழி உள்ளே சென்றவள், ரமேஷ் அண்ணா உன்னை பார்க்க வெயிட் பண்ணுறார், நீ நல்லபடியாக டெலிவரி ஆகி வெளியே போனாதான் அவருக்கு நிம்மதி என்று மானசாவிடம் சொல்ல, இவள் பேசுவதை கேட்டதற்கான தலையசைப்பு மட்டும் அவளிடம். கூடவே சீக்கிரம் பிள்ளையை பெற்றுவிட வேண்டும் என்ற உந்துதல். சிறிது நேரத்தில் பெண் குழந்தை பிறந்திட இவளையும் குழந்தையையும் சுத்தம் செய்துவிட்டு மொழி கைகழுவி கொண்டிருக்க மானசாவே எழுந்து குழந்தையை தூக்கி கொண்டு நின்றாள். நர்ஸ், டாக்டர் என்று மொழியை பதட்டத்துடன் அழைக்க அவள் திரும்பி மானசாவை பார்க்க, நீங்க தானே சொன்னீங்க அவர் வெயிட் பண்றாருன்னு, நான் போகணும் என்றாள். எதுவுமே சொல்லாமல் புன்னகையுடன் மொழி பார்க்க, நானே நடந்து போயிடுவேன் என்றாள் தானாக பெருகிவிட்ட கண்ணீரை தோள்பட்டையில் துடைத்தபடி. நர்ஸ், பேபியை வாங்கிடவா டாக்டர் என்று மொழியிடம் மொழிப்பாய் கேட்க, வேண்டாம் என்றவள் மானசாவிடம், நீ போ என்றாள் புன்னகையாய். ஏற்கனவே குழந்தை பிறந்தவுடன் பெண் குழந்தை என்று சொல்லியதில் அனைவரும் வெளியில் மகிழ்ந்திருக்க எல்லோருமே எதிர்பார்த்திருந்தது மொழி குழந்தையோடு வருவாள் என்றுதான். இப்போது அந்த நீண்ட வராண்டாவில் மானசா குழந்தையோடு வெளியில் வர பார்த்த நிமிடமே மீனாட்சிக்கு மயக்கம் வந்தது. அவரை மற்றவர்கள் எழுப்பிக் கொண்டிருக்க தரையில் அமர்ந்திருந்த ரமேஷின் மேல் மானசாவின் பார்வை நிலைத்தது. மற்றவர்களின் சத்தத்தில் கண் திறந்தவன் இவள் குழந்தையோடு வருவதை பார்த்ததும், மானு எழுந்து நிற்க மட்டுமே முடிந்தது அவனால். அருகில் செல்ல வேண்டும் என்று புத்திக்கு உரைக்கவே இல்லை. தலை களைந்து முகம் சற்று வீங்கியது போல சோர்வாக வலிதாங்கி நிற்கும் அவளை அந்த நிமிடம் அதிகத்திலும் அதிகமாக காதலித்தான். இவள் அவனின் கண்களை இமைக்காமல் பார்த்திருக்க என்ன முயன்றும் கண்களில் நீர் பெருகியது. நானும் என்றான் ரமேஷ். என்ன நானும்? அதுதான், இப்போ நீ ஐ லவ் யூன்னு சொன்னியே என்று குழந்தைக்காக கைகளை நீட்ட, நான் சொன்னது கேட்டுதா உங்களுக்கு என்றாள் வழிகொண்ட முகத்துடன். ஆமாம், நானும் சொல்ல முடியாத அளவுக்கு லவ் யூ என்று குழந்தையை கைகளில் வாங்கி முத்தமிட்டவனிடம் மீண்டும் மானசா கை நீட்ட, திரும்பி தந்தவனிடம், அத்தைக்கிட்ட நானே கொடுக்கணும்னு முன்னாடி யாரோ ஆசைப்பட்டாங்களாம் என்று சுவற்றில் சாய்ந்து இவள் சிறு புன்னகை பூக்க அதற்குள் மீனாட்சியும் மற்றவர்களும் அருகில் வந்தனர். என்ன மானசா நீ இப்படியா பண்ணுவ, எனக்கு தலையே சுற்றி போச்சு போ என்று மீனாட்சி கடிந்ததில், ஒன்றுமில்ல அத்தை, பாருங்க நான் நல்லாத்தான் இருக்கேன், பக்கத்து ரூம் தான் நமக்கு என்று குழந்தையை கொடுத்தபடியே மானசா பேச அனைவரின் கவனமும் குழந்தை மேல் இருக்க ரமேஷ் அவளை பெட்டிற்கு அழைத்துச் சென்றான். அன்றைய இரவு கூட விடியா இரவாகவே இருந்துவிடக் கூடாதா என்ற எண்ணம்தான் இருவருக்கும். பேசி பேசியே அந்த இரவை விடிய வைத்துக் கொண்டிருந்தனர். காதல் என்ற மொழி உச்சரிக்கப்படுவதை காட்டிலும் உணர்த்தி விடுதல் என்பதில் வலிமை கொண்டு நிற்கிறது. அத்தியாயம் 31. மானசா மீதம் இருந்த 2 வருடங்களையும் முடித்து இப்பொழுது வழக்கறிஞராகி 1 வருடமும் முடிந்திருந்தது. முன்பொரு முறை மானசா முதலாக நீதிமன்றத்திற்கு செல்வதற்காக கிளம்பிய போது ஒரு தரம் தன் கோர்ட் அங்கியை தொட்டு பார்த்தவள், முதல் நாள் வரேன், நெக் பேண்ட் நீங்க மாட்டி விடுங்க என்று ரமேஷிடம் நீட்ட வாங்கி கழுத்தில் மாட்டி விட்டவன், இதே மாதிரி தான் விஜய் எனக்கு மாட்டி விட்டான் முதல் தடவை, தாலியாடா கட்டி விடுறேன்னு அவ்வளவு கிண்டல், செம்ம ஜாலியான டேஸ் என்றான் பழைய நினைவுகளோடு. எனக்கென்னமோ இதுவும் அப்படித்தான் தோணுது, இவ்வளவு பக்குவமாக மாட்டி விடுறீங்க என்றாள் புன்னகையாய். டென்ஷன் ஆகாமல் பேசிடுவே, இருந்தாலும் சொல்கிறேன், நானெல்லாம் பயங்கரமாக சொதப்புனேன், பயத்தில் வேத்து வாய் குழறி என்று புன்னகைக்க, பயம் வராது, வந்தா எதிரில் தான் நீங்கள் இருப்பீங்கல்ல, உங்களை பார்த்துக்கிறேன் என்றாள் புன்னகையோடு. அப்பா நேத்தே ஊருக்கு போயாச்சே, அம்மாவுக்கு என் ஷூவுக்கு பாலிஷ் பண்ண வராது, காலையில் நீயா பண்ண என்று இவன் கேட்க, ஆமாம் என்றாள். பக்கவாட்டில் அவளை ஒரு பார்வை பார்த்தவன், என்ன மாற்றம் இது, என்ன ஆச்சு உனக்கு,
தப்பு செய்யாமல் சாரி கேட்க உனக்கு பிடிக்காது. இப்போ என்னடானா விவேக் கிட்ட கூட மண்டி போடாத குறையா சாரி கேட்குற என்றான். வெயிட், முதல் கேள்விக்கு பதில். என் ட்ரெஸ்ஸை நீங்கள் அயன் பண்ணி தரும்போது உங்கள் ஷூவை நான் பாலிஷ் பண்ணக்கூடாதா? பண்ணலாமே. அப்புறம் தப்பே செய்யலைனாலும் நமக்கு பிடிச்சவங்க சங்கடப்படக்கூடாதுன்னா விழுந்து விழுந்து சாரி கேட்கலாம். நீங்களா என் கேரக்டரை முடிவு பண்ணுவீங்களா என்றாள் முறைப்பாய். மேலும் ரமேஷன்னா கூட இருந்தால் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம்னு பாஸ்கர் அடிக்கடி சொல்லுவான். சரி, உங்களை கல்யாணம் பண்ணி நான் எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம்னு பார்த்தா இப்போல்லாம் நான் சொல்கிற பேச்சுக்கு தான் நீங்கள் பல்லை காட்டுறீங்க. அப்போ நீங்கள் கூட தான் மாறிட்டீங்கன்னு சொல்லலாமா என்றான் புன்னகையாய். அவனும் பாயிண்ட் வக்கீல் மேடம் என்று பதிலுக்கு புன்னகைத்து கொண்டு நிற்க, பதில் சொல்லுங்க வக்கீல் சார். என்ன பண்ண, வீட்டில் இருக்கிற மாதிரி வெளியில் இருக்க முடியலையே என்றான் சிரிப்புடன். இப்படி எந்த பதட்டமும் இல்லாமல் தொடங்கியது அவளின் முதல் நாள். அதன் பின் வந்த மாதங்களில் எத்தனையோ அனுபவங்கள், மாற்றங்கள். இன்று காலை ஆனந்தை பார்க்கவென்று உயர்நீதிமன்றத்திற்கு மானசா போய்க் கொண்டிருக்க வழியிலேயே 2 இருசக்கர வாகனங்கள் முட்டி விபத்தாகி நிற்க இவள் அப்படியே வண்டியை நிறுத்தினாள். அதிகமாக மேல்தோள் அங்கங்கு கிழிந்து ரத்தம் சொட்டி கொண்டிருந்த சிறுவனை மட்டும் 2 வீலரின் பின்னால் ஏற்றிக்கொண்டு அரசு மருத்துவமனைக்கு நோக்கி விரைந்தாள். இருக்கும் நெரிசலில் எப்படியும் மருத்துவ ஊர்தி வந்து கிளம்பி என தாமதமாகும் என்று தெரியும். அவனையும் பின்னால் அமர வைத்து துப்பட்டாவால் இறுக கட்டி கொண்டு வந்து மருத்துவமனையில் சேர்த்து விட்டவளுக்கு அதன் பின்புதான் உரைத்தது அவனை பின்பக்கம் வைத்து அழைத்து வந்ததில் முதுகு முதல் தன் உடை அனைத்தும் ரத்தம் என. 2 மணி நேரம் காத்திருந்து அவனின் உறவுகள் வந்த பின் அவள் மொழிக்கு அழைத்து, எங்க இருக்கீங்க அண்ணி என்று கேட்க, ஹாஸ்பிட்டலில் தான், நானே உனக்கு கால் பண்ணணும்னு நினைச்சேன் என்றாள். சரி, நானே வரேன் என்று கிளம்பியவள் அங்கு போக இவள் வந்த கோலம் பார்த்து, என்னாட்சி என்று மொழி கேட்க, வர்ற வழியில் ஒரு ஆக்சிடென்ட் என்றவள் அங்குள்ள ஒரு உடையை எடுத்து அணிந்து கொண்டு, இந்த பிளட்டை எடுக்கிறதுக்கு ஏதாவது கொடுங்க என்றாள். இவளின் பிரசவத்தின் போது அருகில் இருந்த நர்ஸ் இப்போது மொழியிடம் திரும்பி, டாக்டர், இவங்க என்ன எப்பவும் பதற வைக்கிற மாதிரியே வர்றாங்க என்று முணங்க மொழிக்கு சிரிப்பு வர மானசாவின் கவனம் அதில் இல்லை. ரமேஷை செல்லில் அழைத்து கொண்டிருந்தாள். அவன் எடுக்கவும் இவர்களிடமிருந்து விலகிச் சென்று, காலிங் முடிஞ்சது தானே, ஒரு ஹெல்ப். சார் ரொம்ப பிஸிம்மா. விளையாடாதீங்க, ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், ட்ரெஸ் ஃபுல்லாக பிளட். இப்படியே வீட்டுக்கு போனால் அத்தையை சமாளிக்க முடியாது. திட்டினா கூட வாங்கிடலாம், பயப்படுவாங்க. அதனால ஒரு செட்டு வாங்கிட்டு வரீங்களா? இங்கே ஒரு கிளையண்ட்டை வேற நான் இப்போ பார்க்கணும் என்று இவள் எப்போதும் வாங்கும் இடத்தை சொல்ல, வாங்கிடலாம், ஆனால் சைஸ் தெரியாதே என்று கூலாக சொன்னான். ஓ, இது முன்னமே தெரிஞ்சிருந்தா இன்ச்சு டேப் வச்சு அளக்க விட்டுருப்பேனே. சரி, நாளை பின்ன உங்களுக்கும் இதே மாதிரி சூழ்நிலை வரலாம். ஸோ நைட்டு வந்தது மாற்றி அளவெடுத்துக்கலாம் என்றதில்லை. அம்மாடி, இரு, இன்னும் அரை மணி நேரத்துக்குள்ளே அங்கே ஆஜராயிடுறேன் என்றவன் சிறிது நேரத்தில் வந்து நின்றான். போட்டுப்பார், அளவு கரெக்டாக இருக்கும். இருந்தா ஓகே, இல்லைனா இன்ச்சு டேப் வாங்கிட்டு வருவேன் என்று இவள் முறைக்க அவன் சிரித்ததில் முகம் சிவந்து போக, இப்படி நின்னீங்கன்னா நான் உங்களைத்தான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். கிளம்புறீங்களா, வேலை இருக்கு என்றாள் புன்னகையாய். கிளம்பணுமா மானு? அன்னைக்கு இங்கே தான் ஐ லவ் யூ சொன்னேன், இன்றைக்கும் சொல்லேன் என்றான் குழைவாய். அடுத்து பெற்றுக்கிறப்ப சொல்கிறேன், இப்போ கிளம்புங்க என்று அனுப்பி வைத்தாள். மொழியிடம் வந்து, யாரை பார்க்கணும் என்று கேட்க, ஒரு பொண்ணு 2 நாளைக்கு முன்னாடி தற்கொலைக்கு முயற்சி பண்ணுறேன்னு மருந்து குடிச்சிருக்கா. சரி பண்ணியாச்சு, ஆனால் வீட்டுக்கு அழைச்சிட்டு போனா மறுபடியும் ஏதாவது ஆகுமோன்னு அவளுடைய அம்மா பயப்படுறாங்க. ஏதோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரச்சனை. நான் தான் உன்னை பேச வைக்கலாம்னு சொன்னேன் என்றாள். சரி என்று அந்த பெண் இருந்த அறைக்கு இவள் போக பெட்டின் ஒரு ஓரத்தில் தலை சாய்த்தபடி எதிர் சுவரை வெறித்தபடி அமர்ந்திருந்தாள் அவள். அவளின் அம்மா மானசாவிடம் பேச வர, நாங்கள் 2 பேர் மட்டும் பேசிக்கிறோமே என்றாள் மானசா. சரி என்று அவர் வெளியே செல்ல மானசா எதிரில் உள்ள சேரில் அமர்ந்தாள். சொல்லுங்க, என்ன பிரச்சனை என்று இவள் கேட்டதுதான் தாமதம். அழுகையாய் அழுது மொத்தமாய் கொட்டினாள். சுருக்கமாய் சொல்ல வேண்டுமெனில் அவளின் கணவனுக்கும் வேறொருவரின் மனைவிக்கும் இருந்த தொடர்பு தெரிய வந்ததில் தற்கொலைக்கு முயன்றதாக சொன்னாள். குழந்தை இருக்காங்களா? இருக்காங்க, 2 பொண்ணுங்க. வேலைக்கு போறீங்களா? போறேன் என்று அவள் சொல்லிக் கொண்டிருக்க இவள் செல்லில் எதையோ தேடிக்கொண்டிருந்தாள். என்ன குடிச்சிங்க? கொசு மருந்து. அது குடிச்சாலும் உடனே உயிர் போகாது. இப்போ காப்பாத்துனாங்களே, அது மாதிரி செஞ்சுடுவாங்க. அடுத்த முறை சட்டுன்னு குடிச்சு பட்டுன்னு உயிர் போகிற மாதிரி ஏதாவது குடிங்க. நானும் எதுன்னு செல்லில் தேடுறேன், ஆனால் கிடைக்கலையே என்றாள். முகத்தில் அடக்கப்பட்ட கோபம் இருக்க அவள் இவளை வெறித்து கொண்டு அமர்ந்திருந்தாள். அந்த பொண்ணுக்கும் உங்கள் வீட்டுக்காரருக்கும் தொடர்புன்னா எந்த அளவில் தொடர்புன்னு ஏதாவது விசாரிச்சிங்களா? என் ஹஸ்பண்டுக்கிட்ட பேசினேன், பெரிய சண்டையாக வந்துடுச்சு. என்னவோ வாழையை பிடிக்கல என்று விரக்தியாக சொல்ல, உங்கள் பொண்ணுங்க யாராவது மருந்து குடிச்சு சாக நினச்சா உங்களுக்கு எப்படி இருக்கும்? என்ன இப்படி வாய் கூசாமல் பேசுகிறீங்க
என்று அவள் கண்ணீரை துடைத்து கொண்டு இவளிடம் சண்டைக்கு வர மானசா கூறினாள், அப்போ உங்க அம்மா உயிரோடு இருக்கும்போது நீங்களும் சாக முயற்சி பண்ணாதீங்க என்றாள் நிதானமாக. கூடவே உங்க பொண்ணுங்க வளர்ந்து சுயமா இருப்பாங்கன்னா அப்புறம் சாக தாராளமாக ட்ரை பண்ணுங்க என்றாள். பிள்ளைங்களை வளர்க்குறது எல்லாம் பொம்பளைங்களுக்கு மட்டும்தான் போல என்று அவள் சொல்ல, நான் உங்ககிட்ட தானே பேசுகிறேன், அப்போ உங்கள்கிட்ட தான் இதை சொல்ல முடியும். உங்கள் கணவர்கிட்ட பேசியிருந்தாலும் இதையே தான் சொல்லியிருப்பேன். ஆண் என்ன பெண் என்ன, உங்களை நம்பி உயிர்னு ஒன்று வந்த பிறகு சூசைட் யோசிக்கக்கூடாது. ஆனால் பாருங்க, உங்கள் கணவர் அதை பண்ணலை. சண்டை நீங்களே போட்டுட்டு அதையும் நீங்களே பண்ணியிருக்கீங்க என்றாள். அவள் அமைதியாகவே இருக்க, 2 பேர் தனியாக பேசி தெளிவாக ஒரு முடிவுக்கு வாங்க, இல்லை டிவோர்ஸ் தான் வேணும்னா என்று கூறிவிட்டு எழுந்தவள் அருகில் வந்து இவளின் விசிட்டிங் கார்டை அவளின் அருகில் வைத்துவிட்டு, தாராளமாக ஆபீஸ்க்கு வாங்க. இல்லை எனக்கு வாழவே முடியாது, உலகத்தில் எனக்கு மட்டும்தான் கொடுமை நடந்திருக்கு, உங்களுக்கு சொன்னா புரியாது அப்படின்னு உங்களுக்கெல்லாம் சிந்தனை போச்சுன்னா அப்போ சொன்னனே சட்டுன்னு குடிச்சு பட்டுன்னு உயிர் போகிற அளவுக்கு அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுங்க என்று விட்டு அவளின் பதிலை எதிர்பாராமல் வெளியேற அவள் அந்த கார்டை வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். இங்கே இவளுக்கு முன் நர்ஸ் அரைகுறையாய் கேட்டவள் மொழியிடம் வந்து கடைசியாக மானசா பேசிய வார்த்தைகளை ஒப்பிக்க அதற்குள் மானசா உள்ளே நுழைந்திருந்தாள். மானசாவிடமே, ஏதாவது அந்த பொண்ணு ஏடா கூடமா ட்ரை பண்ணினா என்ன பண்ணுறது என்று மொழி சந்தேகமாய் கேட்க, வாய்ப்பில்லை, பண்ண மாட்டாங்க என்று விட்டு நர்ஸை ஒரு பார்வை பார்க்க, ஐயோ எனக்கு வேலை இருக்கு என்று அவள் ஓடியிருந்தாள். எப்படி சொல்கிற என்று மீண்டும் மொழி கேட்க, எப்பவுமே வா கோழை மாதிரி யோசிப்பாங்க என்றவள் நீண்ட நேரம் பேசிவிட்டு அவள் கிளம்பும் நேரம் மறக்காமல் காய விட்டிருந்த தன் பழைய சுடிதாரையும் எடுத்துக்கொண்டு மொழியிடம், அண்ணி உங்கள் சுடிதார் சூப்பர் என்று சொல்ல, மொழி தேங்க்யூ என்பதாய் தலையாட்ட அருகில் இருந்த நர்ஸ், டாக்டர் நீங்கள் இன்னைக்கு சுடிதார் போடலை, புடவை கட்டியிருக்கீங்க என்று சிரித்தாள். என்னையே வா என்பது போல மொழி மானசாவை ஒரு பார்வை பார்க்க, பை அண்ணி, வாங்கின பல்பை இப்போ பகலில் யூஸ் பண்ணாமல் வீட்டில் கொண்டு போய் மாட்டுங்க, அண்ணாவுக்கு வெளிச்சமாக இருக்கும் என்று விட்டு நடக்க மானசாவின் சிரிப்பு மொழியின் முகத்தில் நெடுநேரம் இருந்தது. இரவில் ரமேஷ் வீட்டிற்குள் நுழைந்தபோது சமையலறையில் மானசா தோசை ஊற்றி கொண்டிருக்க அருகில் இருந்த மேடையின் மேல் அமர்ந்தபடி உண்டு கொண்டிருந்தார் மீனாட்சி. வந்து பார்த்தவன், வாஹா காண கிடைக்காத காட்சி, என்ன நடக்குது இங்க? சட்டமும் சமையலும் என்றவர், ஆமா இப்போ என்னமோ சொன்னிய மானசா, என்ன சட்டம் சொல்லு, இவங்கிட்ட ஒரு கேள்வி கேட்போம் என்று மீனாட்சி கேட்க, ஏமா ஏன் இந்த கொலவெறி, அவளோட நீயும் சேர்ந்து வீடெல்லாம் புக்கு கடை மாதிரி ஆக்குறீங்க என்றான். கூடவே, ஆமா இதென்னம்மா இது மேலே உட்கார்ந்துருக்க என்று சிரிக்க, முன்னாடி பேர் கூட தெரியாது, இப்போ எந்த புக்கு வேணும்னாலும் கேளு, கரெக்டாக எடுத்து தருவேனாக்கும் என்றவர், யாருமே வீட்டில் இல்லை, பாப்பா செல்லம்மா சித்திக்கிட்டே இருக்கா, அதான் இதில் ஏறி உட்காருங்க அத்தை, தோசை சுட்டு தரேன் அப்படின்னு மானசா சொன்னா, எனக்கும் ஆசையாக இருந்ததா உட்காந்துட்டேன் என்று புன்னகைக்க, நடத்துங்க நடத்துங்க என்று விட்டு அவனின் அறைக்கு சென்றான். நெடுநேரம் கழித்து மானசா உறங்க வர அப்பொழுதுதான் குளித்து விட்டுட்டு அவளோடு வந்தவன், பாப்பா எங்க? அத்தை மேலே படுத்துக்கிட்டு அப்படியே தூங்கிட்டா என்று சொன்னவளிடம், என்ன கேஸு என்று கேட்க, டிவோர்ஸ் கேஸ் என்று படுத்துக்கொண்டு, வக்கீல் சார் நேற்று முடிஞ்ச கேஸுக்கு என் பீஸை இன்னும் தரல நீங்க என்று சொல்ல அவன் முறைத்து கொண்டு நின்றான். எதுக்கு காசு? உன் புருஷனோட சேர்ந்து உன் பொண்ணுக்கும் கலரில் ட்ரெஸ் வாங்க போறியா என்று கேட்க, நோ, அத்தைக்கும் மாமாவுக்கும் வர வாரம் கல்யாண நாள் வருது, புடவை வாங்கணும். நான் நல்லா செலக்ட் பண்ணுவேன் மானு, உன்னையே செலக்ட் பண்ண மாதிரி என்று அருகில் வந்து அமர, வெரி பேட் டேஸ்ட் உங்களுக்கு என்று சிரித்தவள், அதை நாங்கள் எடுத்துக்கிறோம், நீங்கள் நல்ல கலராக சூஸ் பண்ணி மாமாவுக்கு வெள்ளை வேட்டி சட்டை எடுங்க என்றாள் சிரிக்காமல். அதெல்லாம் ஈஸியாக எடுக்கலாம் என்றவனுக்கு பின்பே அவள் சொன்னதின் அர்த்தம் விளங்க, எடுக்கலாமே கலரா வெள்ளை வேஷ்டி என்று அருகில் வந்தவன் அவள் பார்வை போன திசையை கண்டு இடுப்பில் இருந்த துண்டை பிடிக்க, சே கொஞ்சம் மிஸ் ஆகி இருந்தா என்று மானசா சிரிக்க, அதான் உன் கண்ணு விசிலடிக்கிற சத்தம் இங்கே வரைக்கும் கேட்குதே, நாங்களும் அலோட் ஆகுவோம்ல என்றான். அவ்வளவு சத்தமாவா கேட்குது என்று இன்னொரு முறை அவள் கண் சுமிட்டினாள். அத்தியாயம் 32. மேலும் 3 வருடங்களுக்கு பிறகு ரமேஷ் அவனின் அலுவலகத்தில் இருந்தபடியே மானசாவை போனில் அழைத்து, கணம் கோற்றார் அவர்களை கிளம்பிட்டீங்களா என்று கேட்க, தோ கிளம்பிட்டேன் வக்கீல் சார், மதியம் வீட்டில் இருப்போம் என்றாள் புன்னகையுடன். ஏனெனில் இப்பொழுது அவள் நீதிபதியாக பணிபுரிந்து கொண்டிருப்பது வேறொரு மாவட்டத்தில். அங்கு கொடுக்கப்பட்ட குடியிருப்பை பயன்படுத்தி கொண்டிருந்தாள். படிப்பை முடித்ததிலிருந்தே அவளது விருப்பம் இதுவே. ரமேஷ், நீ வேணும்னா முயற்சி பண்ணு, எனக்கு வக்கீலா இருக்கத்தான் விருப்பம் என்றிருந்தான். அவள் தேர்வுக்கு தயாரான போது கூட இரவு நேரங்களில் எதையாவது உண்ண கொடுத்து விழிக்க வைத்து, சோர்ந்தாலும் கூட பேச்சு கொடுத்து, கூடுதலாக தேர்வு மையத்தின் வாசலில் காத்திருந்து என்று அதிகம் துணையாக இருந்தது மீனாட்சிதான்.
அந்த சமயங்களில் எல்லாம் குழந்தை ரமேஷிடம் இருந்தாள். பாத்தியா பாப்பா, நம்மளை எதுலேயுமே கூட்டே சேர்த்துக்கிறது இல்லை இந்த வீட்டு ராணீஸ். வா, எதையாவது கிச்சனில் போய் உருட்டுவோம். என்ன இருக்குது, நம்மளும் மறக்காமல் நமக்கு பணியாரம் செஞ்சு வச்சிருக்கா, சாப்பிடுவோம் என்று அவளையும் பணியாரத்திற்கு பழக்கி விட்டிருந்தான். முன்பு ஒரு முறை மானசாவே, என்ன பணியாரம்னா உங்களுக்கு இப்படி ஒரு பிடிப்பு என்று கேட்கையில் அவன் அளித்த பதில், சின்ன வயசில் அம்மாவோட அம்மா ஊருக்கு அடிக்கடி அம்மா கூட்டிகிட்டு போவாங்க. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாளில் இருந்து விடிஞ்சதும் பக்கத்து வீட்டு பாட்டி சுடுற பணியாரத்துக்காக 1 ரூபாயோட காத்து கிடப்பேன். சூடாக கிண்ணம் நிறைய தருவாங்க. வளர்ந்ததும் அப்படியே இருந்துட்டேன் என்றிருந்தான். பின்னாளில் முதலாக மானசா பணியின் நிமித்தமாக கிளம்பிய போது, வீட்டில் பாப்பா குலுசு சத்தம் கேட்டே பழகிடுச்சு மானசா, அவள் எங்களோடவே இருக்கட்டுமே, நீயும் இல்லை அவளும் இல்லைன்னா என்னால் இருக்க முடியாது, வேண்டாம்னா சொல்லு, நானும் உங்கூடவே வந்துடுறேன் என்று மீனாட்சி கேட்க, நீங்கள் இல்லைன்னா இங்கே ஒன்றுமே நடக்காது, எதுவும் சரி வராது, இங்கே இருங்க பாப்பாவோட என்றிருந்தாள். என்ன, அவள் கிளம்பிய போது செல்லம்மாள் தான் அழுகையாள். அழுக, எதுக்கு இப்போ அழுகிறீங்க, தனியாக போகிறேன்னா, இல்லை நீங்கள் தனியாக இங்கே இருக்க போகிறீங்கன்னா? ஏன்னா எனக்கு உங்களை தனியாக விடுற ஐடியா எதுவும் இல்லை, எனக்கு துணையாக அங்கே நீங்கள் தான் தங்க போகிறீங்க என்றாள் கூலாக. செல்லம்மாள் வேகமாக கண்ணை துடைத்து கொண்டு ரமேஷை பார்க்க, எனக்கு இங்கே தான் வேலை, எதையும் விட்டுட்டு போக முடியாது, அவளும் விரும்பலை, அவளோட அப்பா அம்மாவுக்கும் முடியாது, நீங்கள் தான் அவளை பார்த்துக்கணும், லீவில் மொத்தமாக வந்துடுறோம் என்றான் ரமேஷ். அவருக்கு யோசிக்க என்ன இருக்கிறது, கொஞ்சம் பொறுமானசா, இந்தா பொட்டி படுக்கையெல்லாம் கட்டிடுறேன் என்று கிளம்பி விட்டிருந்தார். அன்றிலிருந்து வார விடுமுறைகளில் மொத்த குடும்பத்தையும் அவள் இருக்கும் இடத்திற்கே அழைத்துச் சென்றான் ரமேஷ். தொடர்ந்தாற் போல சில நாட்கள் விடுமுறை கிடைத்தால் மட்டுமே அவளாக இங்கு வருவது. நாளையிலிருந்து இங்கே மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலின் திருவிழா ஆரம்பமாக இருப்பதால் இப்பொழுது ஒரு நாள் முன்னதாகவே அங்கிருந்து செல்லம்மாவோடு கிளம்பியிருந்தாள். அதற்குள்ளாகவே மீனாட்சி 10 முறை கிளம்பியாச்சா என்று அழைத்திருந்தார். நாம போய் சேர்ற வரைக்கும் மீனாட்சி வீட்டுக்கும் வாசலுக்கும் தான் நடக்க போறா என்று காருக்குள் அமர்ந்து செல்லம்மாள் பேச, அவங்க மட்டுமா, இந்த விவேக் சத்தம் அவங்கள விட அதிகம், அதை விட பாப்பா சத்தம். போய் இந்த லீவு திருவிழாவில் முழுசும் எந்த புளியோதரை லெமன் சாதம் டேஸ்டாக இருக்குன்னு சுத்த போகிறோம், அது மட்டும் உறுதி என்றாள் மானசா. இப்படியாக அவர்கள் அங்கிருந்து கிளம்ப இங்கே ரமேஷின் அலுவலகத்திற்கு அவனை தேடி வந்திருந்தார் ராமலிங்கம். ரேணுகா குழந்தை பெற்ற பின் அவர்களை வீட்டில் சேர்த்து இந்த திருவிழாவுக்கும் அழைத்திருக்க அதையும் சொல்லிவிட்டு போகலாம் என்று வந்திருந்தார். வாங்க மாமா, இன்னைக்கு ஒரு நாள் வேலை, நாளையிலிருந்து லீவு தான். வீட்டில் பாப்பா இந்த விவேக்கெல்லாம் இன்னைக்கே லீவை போட்டுட்டு அட்டகாசம் பண்ணுறாங்க. தானியாவும் அங்கே தான் இருந்தா பார்த்தீங்களா என்று ரமேஷ் கேட்க, பார்த்துட்டு தான் இங்கே வரேன் மருமகனே, மீனா வீட்டுக்காரரும் வெளிநாட்டிலிருந்து வந்துட்டார், எல்லோரும் நல்லா இருக்கும்போது இந்த கடைசியை மட்டும் ஏன் ஒதுக்கணும்னு ரேணுகாவையும் திருவிழாவுக்கு வர சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து மீனாட்சிக்கிட்ட 2 வார்த்தை பேச வச்சாதான் என் மனசு ஆறும் என்று மனதில் உள்ளதை பேச, தாராளமாக கூட்டிகிட்டு வாங்க மாமா, இப்போ என்ன சாப்பிட்றீங்க, இங்கே இருங்க டீ சொல்கிறேன் என்று ஃபோனில் ஆர்டர் செய்ய, கீழிருந்த கடையிலிருந்து வேறொரு பையன் டீயை கொண்டு வந்து கொடுத்தான். ஆம், பாஸ்கர் சென்ற வருடமே சொந்த ஊரில் கடை வைக்கவென சென்றிருந்தான். இப்பொழுது மறக்காமல் வாரம் 2 முறை ரமேஷை அழைத்து செல்போனில் பேசிவிடுவான். ராமலிங்கம் டீ குடிக்க, நண்பா பார்த்துக்கோ, கிளம்பிட்டேன், நீ போகலையா என்று ஆனந்தி கிளம்பிக்கொண்டே கேட்க, மருமகனே வேலையா உங்களுக்கு, நான் வேற இடைஞ்சலா, கிளம்பவா என்று ராமலிங்கம் எழ, இல்லை மாமா உட்காருங்க, பொறுமையாக குடிங்க என்றவன் ஆனந்திடம் திரும்பி, ஜூனியர் அனுப்பியிருக்கேன், ஒரு கேஸுக்காக தேனி போகணும், டைம் இருக்கு என்றான். கூடவே, உனக்கு ஒன்று தெரியுமா, நம்ம பிரசாத் தான் ஆப்போசிட் சைட் வக்கீல் என்று சொல்ல, பாருடா பெரிய ஆளாயிட்டான் என்றான் ஆனந்த். யாரு, நம்ம பிரசாத் தான் என்று ராமலிங்கம் கேட்க, ஆமாம் மாமா, நம்ம பசங்க நமக்கு பக்கத்தில் இருக்கிறத விட எதிரில் வளர்ந்து நிற்கணும், அப்போ தான் நமக்கும் சந்தோஷம். இப்போ வேற 2 பேர் ஜூனியராக வந்திருக்காங்க என்றவன், பிரசாத் நல்ல உழைப்பு, என்னடா நண்பா என்று ஆனந்திடம் பேச, அதன் பின் சிறிது நேரம் பேசிவிட்டு ராமலிங்கம் கிளம்பினார். அதன் பின் இவன் கிளம்பிக் கொண்டிருக்க முன்னொரு முறை இங்கு வந்த அதே வேட்டிக்காரன் இப்பொழுது வந்தான். என்ன, அன்று போல் கையில் பணக்கட்டோடு இல்லாமல் முகத்தில் சில காயங்கள், வேட்டியில் அழுக்கு என்று வந்திருந்தான். இவன் என்னாச்சு என்று கேட்க, நான் அன்னைக்கே ஒருத்தனுக்காக உங்ககிட்ட உதவி கேட்டு வந்தேனே, அவனை கொலை பண்ணிட்டேன் சார் என்றான் கண்ணீரை துடைத்து கொண்டு. இவன் எதுவும் சொல்லாமல் பார்க்க, என் மனைவி கூட ரொம்ப நாள் பழக்கம், ஒரு நாள் கண்டுபிடிச்சு அவனை மட்டும் திட்டினேன், இருந்தும் அடங்கலை, எனக்கு எல்லாமும் தெரியும்னு நைட்டு என் மனைவிக்கு தெரிஞ்சு இன்னைக்கு அதிகாலையில் தூக்கில் தொங்கிட்டா சார் என்றான். பின் அவனே பிள்ளைங்களை அம்மா கிட்ட விட்டுட்டு அவன் வீட்டுக்கு போனேன், சண்டை முத்தி அடித்து கடைசியில் செத்துட்டான். பண்ணணும்னு நினச்சி கொலை பண்ணலை, ஆனால் ஆத்திரம் தாங்க முடியாமல் அடித்ததில் போயிட்டான். என்ன பண்ணனே தெரியல, கொஞ்ச நேரம் அங்கேயே இருந்தேன், அப்புறம் உங்கள் ஞாபகம் வந்தது, வந்துட்டேன். மாட்டேன்னு சொல்லாமல் கோர்ட்டில் சரண்டர் பண்ணி என் கேஸை எடுத்துப்பீங்களா சார் என்றான் வேண்டுதலாய்.
சரி என்று ரமேஷ் கிளம்ப அன்றைய வேலைகள் அவனை பிடித்து கொண்டன. இங்கோ வீடு மொத்தமும் மானசாவின் வருகைக்காய் காத்திருந்தது. சுவற்றில் ஏற்கனவே மித்ரா பென்சிலால் வரைந்து தந்திருந்த ஓவியம் சட்டத்தில் அடக்கி மாட்டப்பட்டிருந்தது. அதில் வழக்கறிஞரின் உடையில் ரமேஷும் மானசாவும் புன்னகைத்துக் கொண்டிருந்தனர். நன்றி நிறைவடைந்தது. இந்த சேனலில் என்னோட கதை ஆடியோக்கள் தினமும் சாயந்தரம் 5 மணிக்கு ஒளிபரப்பாகும். நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். மீண்டும் நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு பார்க்கலாம், கேட்கலாம். நன்றி, வணக்கம்.